ஹalleluya. தேவ பிரசன்னத்தில் ஒரு தேவ மனுஷன் வரும் பொழுது எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு நிமிஷமாவது ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு வைத்திருக்கிற பயத்துக்காக நன்றி. நீங்கள் கர்த்தருக்காக தேவ மனுஷன் மேலே வைத்திருக்கிற பயத்துக்காக நன்றி. பட் அந்த பயம் பூரணமாக வெளிப்படணும். எதுலன்னா உங்களுடைய அன்பில், உங்களுடைய கீழ்ப்படுதல். ஆமென். ஹalleluya. ஏன்னா நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, முன்னாடி அந்த பேட்ச் கூட சொல்லியிருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுண்ணே, நீங்கள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னே தெரியல, எங்கள் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது எல்லாமே அப்படின்னு. பட் that's good for a certain limit. I mean, can we sing பூரண அழகே? பூரண அழகேன்னு ஒரு பாடல் இருக்கு. Thank you, Jesus. Glory to God. பிரியமானவர்களே, நான் உங்களுடைய முழு பலத்தை இந்த ஆராதனை நேரத்தில் கேட்பேன். ஏன்னா 3 o'clock we have Bible exam today. 3 மணிக்கு நமக்கு வேத வினா இருக்கிறது கிரானிக்கல்ஸ்லேருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆமென். ஸோ 3 o'clock முன்னாடி ஒரு லஞ்ச் பிரேக் விட்டு நான் முடிக்கணும். ஸோ 12:30. ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து ஆவியில் இருந்தீங்கன்னா பை 2:30 ஆர் 2 o'clock கூட முடிச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்து, யார் யாரெல்லாம் ஜாஸ்மின் அக்காவுடைய பிடிச்சி இழுக்கணுமோ இழுத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களோடு கூட யூடியூப்பில் முதல் முறையாக இப்பொழுதுதான் நாங்களே லைவை போடுறோம். ஸோ எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் இவ்வளோ நேரம் நீங்கள் பங்கெடுத்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம மேலே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அறிமுகமானவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், எந்த சபைக்கும் போகாதவங்க, இல்லை போயிட்டு வந்து இன்னும் தாகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் இது ஒரு ட்ரெடிஷ்னல் வர்ஷிப்பாக இல்லாமல் தேவைக்கான தேடலுக்கான ஒரு ஆராதனையாக இருக்கும். பிகாஸ் திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் சீக்கிங் த லார்ட் மோர். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கணும், இன்னும் அதிகமாய் தேவனை தேடணும்னு. ஹல்லேலூயா. Thank you, Jesus. அழகினில் உணரும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. கொஞ்சம் ரிவர்ப். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுவேன். அழகில் மிகவும் பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே,
Thank you, Holy Ghost. I love you, Daddy. We love you, Daddy. இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. Thank you, Father. எல்லாம் கைகளை உயர்த்தி let's thank the Lord. நீங்கள் இவ்வளோ நேரம் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, பட் இப்பொழுது அவருடைய பிரச்சனத்தில் நாம் இருக்கிறோம் என்று அறிந்து அவரை உயர்த்த போகிறோம். அந்த அழகை நீங்கள் பார்க்கும் பொழுது மற்ற எல்லாமே உங்களுக்கு டம்மியாக தெரியணும். சில பேருடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். தாய் அழகாக இருப்பாங்க, தகப்பன் அழகாக இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு அழகாக அமைஞ்சிடும். பட் சில பேருக்கு எதுவுமே ஒழுங்காக அமையாது, எல்லாமே வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு வந்த உறவுகளும் அப்படி தான் இருக்கும், அவங்க தேடி போன உறவுகளும் அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு அமைந்த உறவுகளும் அப்படி தான் இருக்கும், அவங்கள அழைத்த உறவுகளும் அப்படி தான் இருக்கும். காயங்கள் மாத்திரமே வெகுமதியாக அநேக வீடுகளில் பிள்ளைகள் வாங்கியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இவங்க வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரும் பொழுது வெறும் காயங்களை மாத்திரம் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. If it has not happened in your life, thank God. But if it has happened in your life, praise God. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட உறவுகள் இல்லை, நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இல்லைண்ணா நீங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு நிறைய இடத்துக்கு போகுவோம், ஆனால் திரும்பும் பொழுது வெறும் காயங்களை மாத்திரம் திரும்பி வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த உறவை வெறுக்க முடியல, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு அந்த கேள்வி இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை துதியாக மாற்ற சொல்லுகிறார். He wants you to praise him more. இந்த உலகத்தில் ரொம்ப சில பேர் தான் சொல்ல முடியும், நீ எல்லாவற்றையும் என் கூட வாண்டு, எல்லாவற்றையும் வாட் எவர் யூ ஹேவ் அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக வான்னு சில பேர் தான் சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொல்லியும் கைவிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவன் கைவிடாத தேவன். விவரிக்க முடியா பூரண அழகே வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போனேன், உங்க நினைவாழ உயிர் வாழ்கிறேன், உங்க அன்பிற்குள் உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். Come on. பூரண உறவே. Let's change the word from அழகே to உறவே. பூரண உறவேன்னு பாடு. பூரண உறவே, என் பூரண உறவே, உறவில் மிகவும் சிறந்தவரே, பூரணரே, உறவில் மிகவும் உங்க அன்பிற்குள் உங்க நினைப்பால வாழ்கிறேன்,
Jesus. பூரண உறவே. If you are sitting, if you want to stand up, can you stand up? Don't worry about anyone, anything else. உறவில் மிகவும் உறவு 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 சிறந்தவரே. உங்க அன்பிற்குள் துளைந்து Come on, let's sing it. பூரண உறவே, பூரண உறவே. Wherever you are, just lift your hands and say, Daddy, எனக்கு அந்த உறவுக்காக நான் வந்திருக்கேன். ரீபா லாதா பா ஷாகா பாரா பாபா 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 ஓரிகா பாரா பாரா பா சீகே பெரி பாலா பாபா 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 பாபா. உறவில் மிகவும் அழுதே இல்லா, உறவில் மிகவும் ரீமா ஷடா கடா பாபா பாபா பாபா. உங்க உறவுக்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர்வாள். பிரியமானவர்களே, லிசன். இதை ஏன் உறவா ஆவியானவர் மாத்த சொன்னாருன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துல காயங்களை பரிசாக வாங்கறதுக்காக பிறக்கல. உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவருடைய திட்டம் அனாதி திட்டம். நீங்கள் நானும் ஜாதிகளுக்கு தாய் தகப்பனாகும்ன்றது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவர் பெருமையா சொல்லுகிற அதே நேரத்தில் அவர் ரெபேக்கால், லேயால், ராகேல் என்பவர்களுக்கு தேவனாகவும் இருக்கிறார். பட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெபேக்கால் எப்படி வளர்க்கப்பட்டான்னு தெரியாது. ரெபேக்கால் எத்தனை முறை பூஜை பண்ணான்னு நமக்கு தெரியாது. ராகேல் யாக்கோபோட சேர்ந்த பிற்பாடு கூட தன் தகப்பனுடைய தெய்வங்களை திருடி வச்சுக்கிறாங்க. அந்த ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு பழக்கம் உண்டான், யாரு கையில தேவன் இருக்குதோ அவனுக்கு தான் எல்லா சொத்தும் போகணும். யாரு கையில இந்த விக்கிரகங்கள் இருக்குதோ அவன் கையில தான் சொத்து போகுன்ற ஒரு அந்த காலத்து நடைமுறை இருந்தனால, அந்த சீரியர்களுக்குள்ள இருந்தனால, அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, மொத்த சொத்தும் நமக்கு வரணும் அப்படின்னு எடுத்துருச்சு. பட் அந்த தெய்வங்களால் அதை காப்பாற்ற முடியல, பிள்ளையும் கொடுக்க முடியல. மேபி அந்த தெய்வங்களுக்கு இவளை குறித்து பெரிய திட்டங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஜீவன் கொடுக்கிற தேவன் யெகோவா தேவன். அவர் ஈசாக்குக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படியே ரெபேக்கால் மேலே ஆசையா இருக்கிறார். ரெபேக்காக்கு தேவ அறிவு இல்லை, ஆனா அவ எடுத்த ஒரு முடிவு நல்ல கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. She never did worship Yahweh before her marriage. அவருடைய திருமணத்துக்கு முன்பதாக யெகோவா தேவனை அவள் ஆராதித்ததாக வரலாறு இல்லை. ஏன்னா ஈசாக்கு யாருன்னே தெரியாது. ஈசாக்கு அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு ஆபிரகாம் கட்டளை கொடுத்துருக்காரு. எந்த நிலைமையிலுமே ஈசாக்கு அந்த ஊருக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்துருக்காரு. அதனாலதான் தெரியல, மாமா யாருன்னே தெரியல அவனு, ஆனா இருக்காருன்னு தெரியும். கவனிங்க, அப்படிப்பட்ட ரெபேக்கால், லாபானின் பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து எதுக்கு தன்னுடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றவன், ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன்.
அவங்க தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ரெபேக்காளுக்கோ அவளுடைய அண்ணன் மகளுக்கோ இந்த யெகோவா தேவன் தெரியாது, ஆராதித்தது கிடையாது, பலிபீடம் கட்டினது கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் எவ்வளவு திட்டமா தன்னுடைய திட்டத்தை நம்புறாருன்னா, நீ என்னதான் விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தாலும் சரி, என் மகன் ஒருவனை திருமணம் பண்ணி கொண்டால் உன்னையும் கர்ப்பவதியாக்கி உனக்குள்ள இருக்கிற சந்ததியை என் சந்ததி என்று சொல்லுவேன். அவர்கள் இதுவரைக்கும் அந்த ஆண்டவரை ஆராதிச்சதே கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாலிபத்துல எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஆனா அவங்க எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா? எனக்கு ஈசாக்கு கணவன், ஈசாக்கு என் ஆண்டவன், அவனுக்கு ஆண்டவன் யாரோ அவன் எல்லாம் என் ஆண்டவன். யாக்கோபு எனக்கு பிரியும். ராகேலுக்கு யாக்கோபு பிரியும். யாக்கோபு நேசிக்கிறதுனால மாத்திரம் இல்ல, ராகேலும் நேசிச்சா. ஆமென் சொல்லுங்க. லேயாள் அதை விட நேசிச்சா. இருந்த எல்லாத்தையும் கொடுத்து தான் புருஷனை தன் கூட வச்சுக்கிறா. ஒரு இரவுக்கு வச்சுக்கிறது. நீங்க தவறா நினைக்காதீங்க. Don't take it in a sexual way. Take it as a way of intimacy. அவளுக்கு தன் தகப்பன் இருந்தாலும், சகோதரர்கள் இருந்தாலும், சகோதரிகள் இருந்தாலும், 7-6 பிள்ளைகள் இருந்தாலும் தன் கணவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். இதை ஆண்டவர் பார்த்து தான் லேயால சொல்றாரு, நான் உன் பழைய ஏற்பாடையே மறந்துடுறேன், உன் பிள்ளைகளை கத்தரை துதிக்கிறதுக்காக பெத்து போட்டல. The decision is our God. நீங்க எவ்வளவு ஆண்டாக ஆண்டவரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல. என்னிலிருந்து ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீங்களோ அன்னிலிருந்து அவருக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா போதும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த விக்கிரக தோப்புல இருந்து வந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த சடங்குல இருந்து வந்தாலும் சரி, கத்தர் உங்கள் சாபங்களை முறித்து உங்களை நேர்த்தியாக தன் பிள்ளையாக வைத்துக் கொள்வார். சாராளுக்கு எந்த கல்லறையை ஆபிரகாம் 400 வெள்ளி காசுகள் கொடுத்து வாங்கினானோ அதே கல்லறையில ரெபேக்கா ஈசாக்கோட இருக்கிறார். அதே கல்லறையில லேயாள் மாத்திரம் இருக்கிறார். அவ கூட வாழ்க்கை முழுதும் போட்டி போட்டவங்க 3 பேரா இருக்கலாம். அவரோட வேலைக்காரி, தங்கச்சியோட வேலைக்காரி, போட்டி போட்டே இருக்கலாம் அந்த ஒரு உறவுக்காக, ஒரு யாக்கோபு என்ற உறவுக்காக. ஆனா அவங்களோட திட்டம் வேறமா இருக்கலாம். யாக்கோபு மூலமா பிள்ளை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கழட்டி விட்டுடலாம். லாபான் சொல்றாரு, உன்னை மட்டும் தனியா அனுப்ப எனக்கு முடியும். யாக்கோபு எதிர்பார்க்கிறாரு, நான் வந்த மாதிரியே நீ என்னை தனியா அனுப்பிடுவீங்கன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா நான் சம்பாதித்தது பணத்தை அல்ல, உறவுகளை. யாக்கோபுக்கு உறவு ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாக்கோபு அன்புக்கு ஆசைப்படுறவன், யாக்கோபு உறவுக்கு ஆசைப்படுறவன். அவன் தன் சகோதரனை விட்டு திரும்பி வந்தாலும் தனக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைக்கிறவன். தகப்பன் ஏசாவை நேசிக்கிறான், தாயனை நேசிக்கிறான். ஆனா அந்த உறவு எனக்கு போதாது. அதனாலதான் வந்து சொல்றான், நான் என் மனைவி ஆக போறவளுக்காக உன்கிட்ட 7 வருஷம் வேலை செய்யறேன். அவன் கேட்கிறான், உனக்கு கூலி என்ன வேணும்? எனக்கு கூலி பணம் வேணாம், எனக்கு கூலி உறவா வேணும். உறவில் மிகவும் சிறந்தவரே, உறவில் உறவில் தொலைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். இன்னைக்கு எந்த உறவுக்குள்ள இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ற உறவுக்குள்ள உங்க நினைப்பை எல்லாம் வைங்க. பூரண உறவே. Thank you Jesus. இன்றைக்கு இயேசு சாமி நமக்கு பூரண உறவா இருப்பாராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, நானும் யாக்கோபு போலப்பா உறவுகளுக்காக ஏங்கினேன். எனக்கு நீர் கொடுத்த பரிவாரங்களை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு நான் கத்திரத்துல நின்னேன். ஆனா நீர் என்னை மந்தையை போல பெரிதாக்கினீர்.
நான் ஒரு உறவுக்காக தான் கேட்டேன். நீங்க தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தீங்க அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, நான் ஒரு எத்தனாக பிறந்தேன். ஏன் எத்தனாக பிறந்தேன்னா, எனக்கு உறவுகள் மேல நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஐ மேட் ஷுர் தட் நான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருக்குமே நான் வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா இருந்து காட்டணும், அவங்க யாரும் எனக்கு வேணாம் நான் தீர்மானம் பண்ணேன். ஆனா ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியும், நான் உறவுக்காக ஏங்குறேன். என்னை நேசிக்கிற, என்னை எதிர்பார்க்கிற உறவுக்காக நான் ஏங்குறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவை காட்டுங்கன்னு இன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் 1000 உறவுகளை எனக்குள்ள வைத்திருக்கிறேன். என் சரீரம் முழுவதும் உன்னுடைய தாய் தகப்பன்களால் நிரப்பி இருக்கிறேன். தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ரீபாலாவை, என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு நான் இம்மையிலே, எனக்காக தாய் தகப்பன்களை விட்டவர்களுக்கு இம்மையில 100 மடங்காக தாய்களையும் தகப்பன்களையும் கொடுப்பேன், உறவுகளை கொடுப்பேன், பிள்ளைகளை கொடுப்பேன். இன்னைக்கு அந்த முழுமையான உறவுக்குள்ள வாங்க. இயேசுடைய உறவுக்குள்ள துளைந்து போற அளவுக்கு வாங்க. Just understand that he loves you more than anyone. அதுக்கு என்ன சார் அடையாளம்? நீ உயிரோடு இருக்கிற. உன்னை கர்த்தர் தனக்கு பிரியமானவனாக மாற்ற விரும்புகிறார். அந்த உறவு 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 உறவு. You cannot build relationships without love. In Jesus' mighty name. Please be seated. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். Hallelujah. And may the Lord God show us his approval and make our efforts successful. Yes, make our efforts successful. Amen. ஆமா, கர்த்தர் உங்க கரத்தை பலப்படுத்துவார்னு இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிறாரு. இதை முதல் மாதம் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட் அவர் 11வது மாதத்தில் கொடுக்குறார் அப்படின்னா அதற்கான அர்த்தங்கள் 1000 இருக்கும். Amen. Hallelujah. Amen. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து இதை வாசிப்போமா? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிரியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்களா? அவங்க ஆமான்னாங்கன்னா அது பொய். ஏன்னா சாப்பிட்ற நேரத்தில் அவங்க முதல்ல இந்த சீட்டை காலி பண்ணி போயிடுவாங்க. கணவன் மனைவி பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் இத்தனை ஆண்டுகள் எப்படி பிரியமாக இருந்தாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. சில பேரோட பிரியம் வந்து எறா பிரியம் மாதிரி. எறா பிரியம் தெரியுமா? எறா பிரியம்னா தோல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, தோலை உரிச்சா ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. Ask people to sit here this time. முடிஞ்சிட்ட பிற்பாடு. Glory to God. You can switch places. You can switch places. Switch places. Thank you. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அழகில் ஏதாச்சும் குறைவாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல இயேசுவை பார்த்துருங்க. சாதாரண மனுஷனை பார்க்கணும் போல் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பாருங்கள். ஆமென். ஏன்னா ஆண்டவர் எங்கே வேணால் காட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஸோ பிரியமாக இருக்கிறது ரொம்ப கடினமான காரியம். நம்ம ஆதியாகமத்தில் இப்போ நான் சொன்ன பகுதியே கூட வாசிச்சா, ஈசாக்கு பிறந்த 2 ஆண் பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஆண் பிள்ளை ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே?
பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? மற்றவங்க ஆண் பிள்ளைனா பிடிக்குன்றீங்களா? பிடிச்சனால தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இன்னும் சில பேருக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும் பக்கத்து வீட்டில் இருந்தால். க்ளோரி டு காட், ஆமென். ஓகேவா? 2 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. எப்பயுமே ஒரு தகப்பனுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரணும், அப்படியா இல்லையா? கூடவே சும்மாவே ஆம்பளை பிள்ளைங்களாவே இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஆமென். ஓகே, இது வந்து நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். ஒரு பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று எல்லா தகப்பன்மாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குமா அப்படின்றது தகப்பன்மார்களை தேடினா இருக்குமா இருக்காதா சார்? இருக்கா சார்? ரெண்டும் அனுபவிச்சு பார்ப்போமே. ஆண் பிள்ளை ஒன்று, பெண் பிள்ளை ஒன்று. சில பேருக்கு அனுபவம் மோசமாக இருந்தனால, கூட நிறைய அக்கா தங்கச்சியில் இருந்தனால பெண் பிள்ளையே வேணாண்டா சாமி அப்படின்ட்டு நினைப்பாங்க. அது அவங்களுடைய எண்ணம். பட் எனக்கு ஈசாக்கு மேலே எனக்கு ஒரே ஒரு கேள்வி, வருத்தம் இல்லை, ஈசாக் சார்கிட்ட கேட்குறது, ஏன் சார் உங்களுக்கு தான் சொத்து சுகம் அவ்வளோ இருக்குதே சார், உங்களுக்கு தான் சொத்து சுகம் அவ்வளோ இருக்குதே சார், ஏன் 2ஓட நிப்பாட்டிக்கிட்டீங்க? ஏன்னா சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான். Ask them to be silent, please. Thank you. Glory to God. பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைங்க தான். Glory to God. அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். Glory to God. எனிவே, ஸோ அப்போ ஈசாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, ஏன் நீங்கள் 2 ஆண் பிள்ளையும் நிப்பாட்டிங்க, ஏன் ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு கேட்கல, இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, மேபி அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இல்லாமல் இருந்திருக்கலாம். முக்கியமாக யூதர் கலாச்சாரத்தில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்குமே. இங்கெல்லாம் கொஞ்சம் ஊழியர்கள் மனைவின்னா கொஞ்சம் பாஸ்டரம்மா அப்படின்னா கொஞ்சம் கனம் உண்டு. ஆமென். மனதளவில் இல்லைனாலும் இது பார்க்கும்போதாவது அப்படி எல்லோரும் பண்ணுவாங்க. சில பேருக்கு உண்மையாகவே கனம் இருக்கும், கர்த்தர் அவங்க ஆசிரியப்பாங்க. பட் ரபிகளை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ரபியை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய முடியை வந்து மொத்தமாகவே எடுத்துடணும், மொட்டை அடிச்சுப்பாங்களாம். இப்போ கூட நான் இஸ்ரேல் போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு ரபின்றாங்க, அந்த ரபியில் இருக்கிறவங்க வந்து தே ஆர் ஸ்மோக்கிங், பட் அட் த சேம் டைம் தே ஹாவ் ஒரு 7-8 பிள்ளைங்க. அதுவும் எல்லாமே பெரியவன் சைஸில், எல்லாமே லட்டு மாதிரி அப்படியே சிந்தி போன பூந்தி மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறது அந்த அம்மா, அவர் ஆண் பிள்ளைகளும் நடந்து போயிட்டே இருக்கிறார், கவுன் போட்டுட்டு, கருப்பு கவுன் போட்டுட்டு, பின்னாடி எல்லாம் அப்படியே குடு 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 குடுன்னு ஓடுதுங்க. ஏன்டா உங்களை நம்பி ஒரு ஸ்கூலே ஆரம்பிக்கலாம் போலே அப்படின்ற மாதிரி. பட் என்னன்னா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ரபின்றவனே டீச் பண்ணுறவன் தான். அவன் என்ன தொழிலில் இருக்கானோ அதை டீச் பண்ணி அதுலேருந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து மொட்டையெல்லாம் போட முடியும்? போட மாட்டோம். இது அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. பட் பழைய ஏற்பாட்டில் எங்கே மொட்டை அடிக்கணும்னு போட்டுக்குன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு நம்ம பைபிள் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நானும் யூத வழி தானே, யூதருக்கு இருக்கிற அதே வேதாகமாக தான் வாசிக்கிறேன்னு. தப்பு. யூதர்களுக்கு இதை தாண்டி நிறைய கட்டளைகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, விழாக்கள் இருக்குது. நீங்கள் நானும் ஃபங்க்ஷன் அப்படின்னு, அவங்களுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ஹோலி டேஸ். கிறிஸ்மஸ் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு என்னது கிறிஸ்மஸ்ஸு? ஃபங்க்ஷன் வந்துருக்கு, நியூ இயர் ஃபங்க்ஷன். அவங்களுக்கு அது என்னது? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாமே ஹோலிடே. பஸ்கா பண்டிகை ஹோலிடே, கூடார பண்டிகை ஹோலிடே, அறுப்பின் பண்டிகை ஹோலிடே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஜீவனுக்கு ஏதுவான நாட்கள். அவங்க பூரிம் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா சும்மா கொண்டாடலை, அவங்க குடும்பங்களே அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தனால அதை ஒரு பண்டிகையாக நினைவு கூறி என்ன பண்ணுறாங்க, நம்மளை கர்த்தர் காப்பாற்றி சத்துருக்களை கொன்றாரு, அதனால் ஒரு பண்டிகை. அது அவங்க அலட்சியம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவர்களுடைய முன்னோர்கள் உயிரோடு இருந்தால் தான் இவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க இன்றைக்கி. ஆமேன்னு சொல்லுங்கள். பஸ்கா பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க? ஒரு நாள் இரவில் கர்த்தர் மற்ற எல்லா எகிப்தின் பிள்ளைகளையும் சங்காரம் செய்யும் பொழுது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கல, ஒன்றும் பண்ணல, வெறும் சாப்பிட்டோம். உள்ளே உட்காந்து ஆண்டவர் பேரை சொல்லி அன்னைக்கு எங்களுக்கு அந்த நைட்டு கர்த்தர் எங்களுக்கு சகாயராக இருந்தார், எங்களை விடுதலை ஆக்கினார்.
அதனால் அந்த பஸ்கா பண்டிகை 7 நாள். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்டவர் கொடுத்தது எதை நினைவு கூறுதுன்னா, அவங்களுக்கு ஜீவனை மறுபிறவியாக கொடுத்துருக்கிறார். ஆனால் எனக்கு செய்யலை, எங்கள் அப்பாவுக்கு செய்தார் மறுபிறவி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சில நேரத்தில் ஆவியானவர் சில நாட்கள் உங்களுக்கு திடீர்னு ஞாபகப்படுத்துவார். உங்களை அறியாமலே அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மன சஞ்சலமாக இருக்கும், ஜெபிக்கணும் போல தோணும், ஜெபிப்பீங்க, அப்புறம் அந்த நாளுக்கு மறந்துடுவீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், அதே நாளில் போன வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கும், உங்கள் வீட்டாருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கும். கர்த்தர் அந்த நாளை நன்றி செலுத்த முடியாது உன்னை ஏவி இருப்பார். ஏன்னா தம் பிள்ளைகள் அவர் நன்றி கெட்டவர்களாக ஒரு நாளும் பார்க்க விரும்புவதில்லை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், நீ பலிபீடத்தை கட்டுற இடத்துல ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறார். இன்னைக்கு தேவைன்றதுக்காக நீ யெகோவா ஈரேன்னு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு என் பிள்ளைய காப்பாற்றிட்டாருன்னு கூப்பிட்டு போயிடலாம். ஆனால் அந்த யெகோவா ஈரே அதே மோரியா மலையில் எத்தனை ஆண்டு காலங்களாலும் எங்கே இருக்கிறார்? என் பிள்ளை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினா அவள் நன்றி மறக்க மாட்டா. நானும் அவளுக்கு நன்றிக்கு பதிலாக தீமையை அவள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அவள் நன்றி செலுத்த மறுபடியும் இங்கே வருவா. அதனால தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்க, பெத்தேல்ன்ற இடத்துக்கு மறுபடியும் வரியான்னு கேட்குறாரு ஆண்டவர். நீ போயேங்கன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. பல இடத்துல ஆபிரகாம் தான் ஏற்கனவே பலி செய்த இடத்துல வந்து சேர்ந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. பலிபீடம் ஒரு வீடு கிடையாது, பலிபீடம் ஒரு சொத்து கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலையே நின்று, ஆமேன்னு சொல்லுங்க, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துனீங்களோ அந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்குன்ற மறந்துடாதீங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டும் போதெல்லாம் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளேருந்து சொல்லும், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ தேவ மக்களே, தேங்க்யூ ஊழியர்களே, எனக்காக ஜெபித்தீங்களே. உறவில் மிகவும் சிறந்தவரே, அவரை விட்டு நீங்கள் என்ன பின்வாங்கினாலும் அவர் அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் நினைவாக இருக்கிறார். நீங்கள் வேணால் மெமரிஸை எரித்து போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு துறவு திறந்த இடத்துல தண்ணீர் கொடுத்த இடத்துக்கு பேர் வச்சு சேபா சமாதானமாக தண்ணீர் குடித்தோம், ரெகபோத் சமாதான துறவு அப்படின்னு பேரை வச்சு அந்த துறவுக்கு அவரே காரணராக இருக்கிறார். சொல்கிறது புரியுதா? ஏன் தண்ணி பெரிய விஷயம்னா தண்ணீர் ஜீவனோட சம்மந்தப்பட்டிருக்கு. பக்கத்தில் பச்சை, இவர் ஜீவாதிபதி. எனக்கு எங்க தண்ணி கொடுக்கப்பட்டுச்சோ, என் தாகத்துக்கு எங்க தண்ணி கொடுக்கப்பட்டுச்சோ, எனக்காக துறவை அந்த வனாந்திரத்தில் ஏற்படுத்தினார். அதை நான் மறக்கலாம், அவர் மறப்பதில்லை. பல ஆயிரம் நாட்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து, ஏதோ ஒரு கிணறுன்னு நினச்சி வேதாகமம் நம்மளை கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏசு பசியாக இருந்தார், சமாரியான்ற ஊரில் ஒரு கிணத்தடியில் உட்காந்துருந்தார். அப்போது ஒரு அம்மா வந்துச்சு, தண்ணீர் கேட்டாங்க, கொடுக்கல, என்கிட்ட கேளுமான்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அது பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுது, இந்த தண்ணீரை விட சிறப்பான தண்ணீர் வச்சிருக்கிறீரா? இந்த கிணற்று யாக்கோபு தன் மகனாகி யோசேப்புக்கு கொடுத்த கிணறு. ஆமென் சொல்லுங்க. அதுல தானே அவங்க மிருக ஜீவன்களும் அவங்க குடும்பங்கள் எல்லாம் குடித்தாங்க. இதை விட பெரிய கிணறா? அந்த உறவை விடவா? தான் ஆமென். எத்தனை ஆண்டுகள் ஒரு கிணறு சாட்சி. ஆண்டவருக்கு அது கிணறு கிடையாது பிரியமானவர்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் அதை தண்ணீர் எடுக்கிற இடமா பார்க்கல, ஜீவ காருண்யமா பார்க்கிறார். அவர் உனக்காக துறவை திறந்தார்னா உன் சந்ததிக்காக அந்த துறவை அப்படியே வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் மகன் யோசேப்புக்கு சொத்தே கிடையாது. ஏன்னா அவன் அந்த உறவை விட்டு வெளில வந்துட்டான். அம்மாவா இல்லையா? அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டான், அவன் மறிச்சிட்டான்னு நினச்சிட்டார் யாக்கோபு. ஆனால் மறுபடியும் அந்த உறவு புதுப்பித்து வருது. பைபிளில் ரொம்ப அழகாக ஹீப்ரு பைபிளில் யாக்கோபு ஏசாவை மறுபடியும் பார்க்கும்போது, மறுபடியும் என் பையன் உயிரோடு இருக்கான்னு அந்த செய்தியை கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கான்ப்பா, அவங்கள கூப்பிட்றானா அப்படின்னும் போது நமக்கு பதறம். அந்த வசந்த வாசிக்கும் போது, ஐயோ அவனுக்கு ஆட்டக்கு தான் வந்துட போகுது அப்படின்னு.
அவனுக்கு ஏன்டா வரப்போகுது ஹார்ட் அட்டாக்? நம்ம நிறைய சினிமா பார்த்தனால நமக்கு என்ன தோணுன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னோன்னே ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ரொம்ப துக்கமான செய்தி சொன்னால் ஏதோ ஆகிடுமோ. இது சினிமாக்களில். இயல்பான வாழ்க்கையில் மனுஷர் அப்படின்னா செகட்டு சந்தோஷமாக 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை வைத்து உங்களை மறைக்க வைப்பதற்காக சொல்வது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்கிற செய்தியெல்லாம் உங்களை ஆனந்த களிப்பாக்கி அதிக ஆண்டு நன்றி செலுத்துவதற்காக தான். அப்படியே உங்களுக்கு யாராவது துக்க செய்தியை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணும்னே, அப்போ கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. சங்கீதம் 112 நினைக்கிறேன். அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது. அவன் துர்செய்தியை கேட்ட பிற்பாட்டு கூட என்ன பண்ண மாட்டானா? அவன் துர்செய்தியை கேட்டனால தவற வந்த செய்தி அவன் என்ன பண்ணுறான்? அப்படியா, சரி பார்ப்போம் சார். என்ன சார்? தே டு நாட் ஃபியர் பேட் நியூஸ். ஆமென் சொல்லுங்க. வெறும் பேட் நியூஸ் மட்டும் வந்தால் போதும். இப்போல்லாம் அது பின்னாடி மியூசிக் வருவது, டங்கு 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 டங், தலைப்பு செய்திகள். எனக்கு அது தலைப்பே இல்லைடா. என் வீட்டில் சாம்பார் இல்லை, பால் பாக்கெட் இல்லை, அதுதான் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நடுவில் போகிறாங்க பிரேக்கிங் நியூஸ். யாரை பிரேக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு ஒரு கிங் நியூஸ் தான் வருது, ராஜ செய்தி நமக்கு வருது, நீ நல்லா இருப்ப. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம கர்த்தரை தேடணும். இந்த உலகத்தார் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை தேடுறது உங்கள் மெயினாக வைக்க போகிறீங்க. உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் செட் பண்ணிட போகிறீங்க. ஏன்னா அந்த பலிபீடம் உங்களுக்கான பலிபீடம் மாத்திரம் இல்லை, தேவன் நீங்களும் சந்தித்த இடம். அதை நீங்கள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். நீங்கள் மறந்தாலும் அந்த பலிபீடம் எங்கே இருக்குதோ அந்த நிலம் அதை மறக்காது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த இடத்த சுத்தமான இடத்த மாக்கிட்டீங்க. நீங்கள் அந்த இடத்த தேவனுக்காக வாங்கிட்டீங்க. அதுக்கு முன்பதாவது வரைக்கும் அது ஓனானின் இடமா இருக்கலாம், அர்ணாவின் இடமா இருக்கலாம், தேவாலயத்துக்கான இடமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவனும் மகனும் தைரியமாக போராடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தூதம் வந்து நின்றான். என்ன ஆச்சா? ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாரா? ஒரு இடத்துல அரணான்னு போட்டிருக்குது, ஒரு இடத்துல ஓர்னான்னு போட்டிருக்குது. இல்லை, கரெக்டா? 2 பேரும் ஒருத்தர் தான். ஆமென். ஆமாம், நிறைய இடத்துல அப்படி பேர் மாற்றி போட்டிருக்கோம். அது நான் நினைக்கிறேன் ஒரு பார்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அடுத்தவர் அவன் அப்படி எழுதியிருக்கானா, கொஞ்சம் சுருச்சி எழுதுறேன் அப்படின்ட்டு அப்படி எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது நாளாகம புஸ்தகங்கள்லாம் அப்படி தான் எழுதிருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க எழுதி வச்சுருப்பாங்களா அசிஸ்டண்ட்டு. நாளாகமத்தை எழுதியது யார்? தும்மி மம்மிமா, எஸ்ராவா? அது தெரியலையானே. மாங்கு நாங்கள் படித்தோம். 1 நாளாகமோ 2 நாளாகமோன்னு எழுதுனது யாருன்னு தெரியலையே. இப்போ நாங்கள் எழுதுவோம் பாருங்க. நிறைய பேருக்கு இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக அருமையான சகோதரிக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஆமென். ஐ விஷ் யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு தேர்வு நாளாக வச்சுருக்குறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆனால் 1 வருடம் ஆயிடுச்சு நம்ம பைபிள் எக்ஸாம்ஸ் வைத்து. பட் இந்த தேர்வு எடுத்த பகுதி ரொம்ப பெருசு, நீங்கள் படிப்பீங்கன்னு நினச்சோம். பட் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, இந்த 1 வாரம் தான் எல்லோரும் வீட்டில் பைபிள் கேரக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கிறீங்க. நேற்றுலாம் ஒரு காரில் உட்காந்துட்டு பின்னாடி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது பைபிள் இதுதான் இருக்கு, அது போட்டிருக்காங்க. நேற்று இங்கே உட்காந்துட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுறதே வெறும் பைபிள் கேரக்டர்ஸ் தான் படிக்கிறாங்க. எவனை பெற்றான்னு இப்போ தான் எடுக்கிறாங்க எல்லாமே. பாருங்கள், அந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நான் யோசிப்பேன், இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைய மறந்தாலும், தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இப்படி தான் உன் பேரையும் எழுதி வைப்பேன். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்பது போல டேவிட் gave birth to வெஸ்லி அப்ரஹாம் எழுதி வைப்பேன். உறவுல ரொம்ப முக்கியமான ஒருவர், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் அவர். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட
கேட்கல, ஆசைப்பட்டாங்க. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க நேற்றுலாம், ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் அதை அவுட் பண்ணுங்கண்ணே. அப்படியா? இப்படி இது வந்து தீர்க்கதரிசனமாக சொல்கிறது வந்து நான் தெரியாது. பட் அது நடக்கும் உங்களுக்கு. அதுவும் ஜாஸ்மின் அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் என்ன மெசேஜில் கொடுக்குறேனோ ஒன்று அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருப்பாங்க. பாதி இது என்ன வந்து கேட்பாங்க, பிரதர் நீங்கள் சொன்னது தான் எடுத்துருக்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு இவனை பெற்றான்னு எதுக்கு கற்றுக்கணுன்னா, நீயும் பெறணுன்றதுக்காக, உனக்கும் அந்த வாய்ப்பு இருக்குன்றதுக்காக. நீங்கள் ஆதியாகமத்தெல்லாம் வாசிச்சிருப்பீங்க இந்த பைபிள் சீசனில், க்ளோரி டு காட். அதில் முக்கியமான ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக சின்ன வயசில் பிள்ளை பெற்றவன் நான் நினைக்கிறது 70 வயசுன்னு நினைக்கிறேன். பிள்ளை பெற்றான் 70, 40 கல்யாணம் ஆச்சு, 70 பிள்ளை பெற்றான் அப்படின்னு. ஸோ உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கணும். நீங்களாம் 30 வயசுலேயே மொத்த செட்டையும் முடிச்சிட்டிங்க, 40 வயசில் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க பெற்று. பட் கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கை அவர் நீங்கள் எதை வைத்து முடிவு பண்ணுகிறாருன்னா, எந்த இடத்துல நீ அவரை துதிக்கிறன்னு வைத்து தான் முடிவு பண்ணுகிறார். நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிற ஒரு காரணம் என்னென்னா, அந்த வனாந்திரத்தில் கூட பல இடங்களை அவர் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அவர் கூடாரவாசியாக வீட்டுக்குள்ளே இருந்துடல, அப்படியே இருந்து வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். பட் யாக்கோபை வேணும்னே ஆண்டவர் வெளியே கூட்டு வந்து அவன் வாழ்க்கையில் பெத்தேலை காட்டினார், அவன் வாழ்க்கையில் மகாநாயிமை காட்டினார், அவன் வாழ்க்கையில் பினியலை காட்டினார். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில் சுக்கோத்தை காட்டினார். ஆமேன். இல்லைனா வீட்லேயே இருந்திருப்பான், வயசு ஃபுல்லாக அம்மா அப்பா ஜாலியாக இருந்திருப்பான். அவனை வெளியே கொண்டு வந்து இந்த ஸ்தானம் எப்படிப்பட்ட ஸ்தானம் உனக்கு, நீ கண்ணீர் விட்ட இடத்துல எப்படி நான் அவனை உயர்த்துறேன், இங்கே ஒரு பலிபீடம் துதி. ஆமேன். அவர் தெளிவாக சொல்லுகிறார் யாக்கோபு, உங்கள் அப்பா என்னை வெறுங்கையாக அமைச்சிருப்பாரு, ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறனால என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு உறவுகளை கொடுத்தார். அப்போ இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் என்ன ஒரு திட்டம் இருக்குன்னா, நீ வாழ்ந்தினா அனாதை போல வாழு, உன்னை நான் அனாதை போல ஆக்குவேன். நீ வாழ்க்கிறத கடினமாக்கணும். ஏன்னா அவனுக்கு யார் தனியாக இருக்காங்களோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தனியாக்கி அவங்கள மரணத்துக்கு எதுவாக கொண்டு போயிடுவான். இந்த ஆண்டவருக்கும் தனியாக இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஆண்டவர் அவங்க தனியாக இருக்கவங்கள துணையாக மாற்றி அவங்கள வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கி தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு துணையாக இயேசு வருவார். அந்த இடத்துல வந்து நின்று நல்லா பாருங்கள். யாக்கோபு எல்லாரையும் அனுப்பிட்ட பிற்பாடு தனியாக இருந்தாரா, எதை எண்ணி பார்த்துருந்தாருன்னு தெரியல, பயந்து இருக்கிறார் ஏசாவுக்காக. ஆனால் ஒரு மனுஷன் வந்தானா. ஆமென் சொல்லுங்க. வந்து அப்படி கடந்து போகிறது போல இருந்தான், அப்புறம் போகிறவர் போல. ஆமென். அப்புறம் இவர் பேசி சண்டை போட்டு என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? பைபிளில் ஏன் அப்படி போட்டிருக்குது? நீங்கள் தனிமையாக இருக்கிற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அங்கே 2 பேருக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று, உங்கள் சொந்த மாம்சம் பிசாசை இன்வைட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் சொந்த ஆவி தேவனை இன்வைட் பண்ணலாம். தேவனை நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடமா மாறிடும். யூ கேன் செலிப்ரேட் தட் பிளேஸ். மனுஷர்களை கொலை செய்யணும் என்று ஸ்தாபித்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் கொல்கதா மலை. அங்கே மனிதர்களை சாகடிக்கணும். ஆனால் அந்த கொல்கதா மலையை புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் திருநாளாக, அந்த மலையை பற்றி பேசினாலே கபாலஸ்தலம் பல சத்துருக்களுக்கு நகரத்தக்கதாக மாற்றி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. பலிபீடத்தை கல்லில் கட்டலாம் என்று இருந்த நாட்களில் பலிபீடத்தை சரீரத்தால் கட்ட முடியும்னு மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா he wants us to remember, ஆல்டர் வேற சாக்ரிஃபைஸ் வேறன்னு இருந்தது கிடையாதுன்றார். பலிபீடத்தை கல்லால் வச்சு அது மேலே ஒரு ஆடையோ ஒரு பிராணியவோ உயிரோட கொன்னா அது பலி பீடம் ஆகாதுன்றார். பலியே பலிபீடமாகலாம். நீ உயிரோடு இருந்து உன் இருதயத்தை பிளந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலே பலின்றார். நீ உயிரோடு இருந்து உன் காது இதை நீ கேட்க விரும்பலை, தாழ்மையை குறித்து செய்தியை கேட்க விரும்பலை, மன்னிப்பை குறிச்சிருக்க செய்தியை கேட்க விரும்பலை, ஆனால் ஆண்டவர் நான் மன்னிகி அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த காதை திறந்து கிழிச்சு சரி மன்னிக்கிறேன் அப்படின்னு இருதயத்தை கிழிக்கும் போது
நீ பலியா மாறிடுற. நீ உன் பாவத்தை இன்னொருத்தர் மேல கடத்தி, அந்த ஆடு கோழி மேல கடத்தி அதை கொல்றது போதும்னு ஆண்டவர் சொல்லி நித்திய பலியாக என் மேல கடத்துன்றார். நல்லா கவனிங்க, நம்ம பாவத்தை எல்லாம் சாபத்தை எல்லாம் இயேசு மேல வைத்துடலாம், ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா மனம் திரும்புதல் நாம தான் செய்யணும். ஆண்டவர் தெளிவா சொல்றது என்னன்னா, ஐ வாண்ட் யூ டு பி எ டிசிஷன் மேக்கர். ஒரு ஸ்தானத்தை குறித்து நீ எடுக்கிற தீர்மானத்தை நான் கனப்படுத்துகிறேன். இந்த கிணறை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. எத்தனை ஆண்டு காலங்கள், எத்தனை ராஜாக்கள் வந்து சூறையாடினாலும் சரி, அந்த கிணறு அவன் பிள்ளைகளுக்காக போய் சேருது. ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிணறுகளை தூர்க்கிறவன். பெலிஸ்தேர்கள் வந்து ஆபிரகாம் தோன்றின எல்லா ஊற்றையும் தூர்த்தாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ கர்த்தரை எங்கே ஏற்றுக்கொண்ட? இப்போ என் ஆவியில் ஒன்று தோணுச்சு, அதை நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் பல இடத்துல வந்திருக்கலாம், உங்களுக்கு பல பேர் அறிமுகமாயிருக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருந்திருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹவ் பீன் நாட் இன் சென்னை பட் இன் சம்வேர் இன் யுவர் ஹோம் டவுன், thank the person, the Holy Ghost, and the real reason for you being saved. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஊற்றை திறந்தார். அன்னைக்கு அந்த ஊற்று இல்லைன்னா நீங்கள் மறிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஊழியக்காரர்களை நினைவு கூறும்படியாக உங்களுக்கு அடுத்த 2 நிமிடங்கள் கொடுக்க விரும்புகிறேன். அந்த சபைகளை நீங்கள் நினைவு கூறும்படியாக 2 நிமிடங்களை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த பெத்தேல் இல்லைன்னா உங்களுக்கு சுக்கோத்தும் கிடையாது, உங்களுக்கு எகிப்தும் கிடையாது. நீங்கள் மாறிக்கிட்டே போகலாம், பிரயாணம் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இஸ்மவேல் ஆகிய உனக்கும் ஆகார் ஆகிய உனக்கும் அந்த துறவு திறக்கப்படலைன்னா நீ அங்கேயே மடிஞ்சிருப்ப. இன்னைக்கு உனக்கு 12 பிரபுக்கள் பிறந்திருக்கலாம். காரணம், கர்த்தர் வாக்களித்தார், அந்த துறவிலிருந்து இவனை பெரிய ஜாதியாகி காட்டுறேன். ஸோ ஆகார் ஆகிய உனக்கு இன்னைக்கு எகிப்தின் மருமகள்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஆகார் ஆகிய உனக்கு அன்னைக்கு ஆதாரமாக இருந்தது அந்த துறவு. அதை திறந்தவர் கர்த்தர். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் தேங்க் காட். உங்கள் ஆவியில் எந்தெந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்புகிறாரோ அவர்களுக்காக நன்றி செலுத்துங்க. சும்மா எல்லா ஊழியக்காரர்களையும் சொல்லலை. டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப், டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். ஹூ ஸ்போக் டு யுவர் ஹார்ட், ஹூ கேவ் யுவர் லைஃப் another chance. உன் பாவங்களை மன்னித்த ஊழியர்களுக்கு, உனக்கு வசனங்களை கற்றுக் கொடுத்த ஊழியர்களுக்கு, அதை ஒரு தொழிலாக செய்யாமல் அதை தொழிலாக செய்யாம, உன்னை ஆதாயப்படுத்துவதற்காக செய்யாம, நீ கர்த்தருக்காக இருக்கணும், நீ கர்த்தருக்காக பெரிய ஜாதி ஆகணும்னு சொன்ன அந்த ஊழியர்களை நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஸ்தலங்களுக்காக நன்றி செலுத்துங்க. அது வெறும் ஒரு கூடார சபையாக இருக்கலாம், குடிசை சபையாக இருக்கலாம், இல்லை வாடகை இடமா இருக்கலாம், இல்லை பெரிய ஸ்தலமாக இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் நான் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, I thank you Lord for all the ministers of God who loved me. என் ஆதாயத்தை வாங்கி என்னை வெறுத்தவர்கள் அநேகர் இருந்தாலும் என்னை நேசித்து சிறு வயதில் நான் பிரயோஜனமே இல்லாத போது கூட என் மீது தங்கள் கரங்களை வைத்து ஆசீர்வதித்து உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்து, நான் அஃபண்ட் ஆவேன்னு நினைக்காம, நான் கோவப்படுவேன் நினைக்காம கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தனமாக சொன்ன ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி. அந்த பலிபீடங்களை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த பலிபீடத்தில் உங்களை தான் பார்க்குறேன். நீங்கள் மாத்திரம் எனக்காக பலியாகாமல் இருந்தீங்கன்னா நான் அன்றைக்கே அஃபண்டாகி உலகத்து பின்பதாக போயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் பிரியம் என் மேலே வர காரணமாக இருந்த அந்த பலிபீடங்களுக்காக நன்றி. நான் எவ்வளோ ஒழுங்கினமானவன் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றி. நான் சோம்பேறி ஆகாதபடி என் கையை வேலை செய்ய வைக்கும்படியாக என்னை அதட்டின உறவுகளுக்காக நன்றி. நான் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லா வரணும்னு அவங்க எண்ணிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க என்னை அங்கேருந்து துரத்துனால தான் எனக்கு புது ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறீங்க. அதற்காக நன்றி தான் செலுத்துக்கிறேன். ஏன்னா என்னை நீங்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆக விடவே மாட்டீங்க. என்னை உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க, என்னை உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க. நான் செட்டில் ஆகிற ஒரே இடம் பரலோகம் மட்டும்தான் ஆண்டவரே.
நீ கொடுத்த நல்ல ஆவிக்குரிய உறவுகளுக்காக நன்றி. அவங்க அந்த வார்த்தையை போதிக்காமல் இருந்தாங்கன்னா, அவங்க வியாதி மத்தியில் அந்த வார்த்தையை போதிக்காமல் இருந்தாங்கன்னா, அவங்க குடும்பம் சமாதானமாக இல்லாத போது கூட என் குடும்பத்துக்காக சமாதானத்தை பேசின அந்த ஊழியர்களுக்காக நன்றி. என்னை விட அவர்கள் அறிவில் கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்த அந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த வேத வார்த்தை உண்மை என்பதை நான் இன்றைக்கும் அறிவேன். அவங்க எவ்வளவு சுயநலவாதியான இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அவர்கள் கொடுத்த இயேசு ஒரு நாளும் சுயநலவாதி கிடையாது. I don't care, Daddy, whether they were very selfish about me or very selfish about themselves. But I know that Jesus they thought was never selfish. I can see him. And thank you. நாங்கள் அதே இடத்துல இருந்துடாதபடிக்கு எங்களை நீர் இன்றைக்கு பெரிய ஜாதியாக்குனதுக்காக நன்றி. I thank you, Jesus. I thank you, Jesus. I thank you. Thank you for not letting me stay in Bethel. Thank you for not letting me stay in Mount Moriah. Thank you that you have brought me thus far. என்னை இம்மட்டும் நடத்தினவர். Thank you. என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்காம என் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரீங்களே, நன்றி. பூரண உறவே, உறவில் மிகவும் சிறந்தவரே, oh thank you. நான் இந்த பழைய பாட்டை பாட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உம்மை போல் யார் உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ரொம்ப அழகான பாட்டு. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடியே இயேசுவை காதலிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு முன்பதாகவே அவருக்கு மனவாட்டியாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா தங்கள் வாலிபத்தை முழுவதும் இயேசுக்காக கொடுத்து இன்றைக்கு 90-94 வயசான பாட்டிகள் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வாழ்க்கையில் பரிசுத்தமாகவே இருக்கிறாங்க. எவ்வளோ அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவங்கள தீட்டுப்படுத்தாதம இன்னும் தங்களை பரிசுத்தமாக வச்சு கொடுக்குறாங்க. பல நேரத்தில் நம்மளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் பாக்கியவான்னு தோணுது. நமக்கு கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவோ ஈஸியாக காஸ்பல் ஆக்சஸ் பண்ண வைக்கிறார். வரங்களை அப்படி பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து அவர் பேசும்போது அதை கேட்டுட்டு போகணும். பஸ் ஏறி பஸ் வந்து இந்த கிராமத்தில் கூட்டம் நடக்கும்போது தான். பட் இன்றைக்கி அப்படிப்பட்ட பாட்டிகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. உண்மையாக கர்த்தரை தேடினவர்கள். ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவங்களுடைய தகப்பன் 94 வயசில் இறந்து போனார். அவரும் ஊழியக்காரங்க. அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா ஒரு டீச்சர், ஆனால் அந்த ஊரில் இருந்த கோயிலுக்கு அவர் அவ்வளோ செய்வார். அவங்க மொத்தம் 5 பிள்ளைங்களை என்னமோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போக மாட்டாராம். கூட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இல்லை, அவர் கர்த்தர் மேலே வச்சுருக்க விசுவாசம். படுக்க பக்கத்துலேயே முழங்கால் போட்டு ஜெபிப்பார் அந்த ஜுரம் நீங்கிற வரைக்கும். எல்லா பிள்ளைக்கும். அன்றைக்கி மாதிரி ஒரு பாஸ்டர் ஒரு ஊர்லேயே இருக்க மாட்டாங்கள்ல. சில இடத்துல கிராமங்களில் ஒரு பாஸ்டர் வருவார், அவர் சண்டே வருவார், அப்புறம் அங்கங்கே போயிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, பாஸ்டர் இல்லைன்னா இல்லை, கர்த்தர் என்ன ஆசீர்வச்சா நான் ஜெபிக்கலாம். விசுவாசம்தான். அப்படி சுகமானவங்க தான் அந்த பிள்ளைங்க தகப்பனுடைய தேவன் மேலே விசுவாசமாக இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாக்லேட் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டார். சம்பளம் வாங்கின முதல்ல தேவாலயத்துக்கு போய் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஏன் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், வர வழியிலே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். ஒரு பால் வாங்குறதுல 2 பால் வாங்குவோம். காசு தான் இருக்கே, வாங்கி நாளைக்காக வச்சு போகணும். அது கெட்டு போகுன்றது அறிவு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சண்டை போட்டுப்போம். அப்படி உண்மையாக இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க யாருன்னு நமக்கு தெரியுது.
ஹல்லேலூயா. யாக்கோபு தனியாக போனால் ஒரு நன்மையும் கிடையாது. அவன் சொல்லும்போது நான் ஈசாக்குடைய பிள்ளை. ஓ, ஈசாக்கு பிள்ளையா? ஈசாக்கு யார் பிள்ளை? ஆபிரகாமின் பிள்ளை. அவங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் மரித்தாலும் சரி அவனுடைய தேவன் மரிக்கலை. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். இன்றைக்கும் நம்மளை பார்த்து, நம்ம விசுவாசத்தில் நம்ம ஜெபத்தை பார்த்து பயப்படுறவங்க ரொம்ப சில பேர். ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த தேவ பிள்ளைகளை தொட்டா தேவன் வழக்காடுவார். பல பிள்ளைகளை தொட்டிருப்பாங்க, அவங்க தேவனோட ஒழுங்காக உறவு வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி உறவுகள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் பயங்கர வைராக்கியமாக இருப்பார். ஏன்னா அவங்க ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாங்க. வியாதி, சோர்வு, வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட கூட சொல்லாமலே இருக்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னா, அதெல்லாம் மனுஷனுக்கு வர வேண்டியது, அந்த பாடுகள் வரும். தேவன் அவர் என்ன தெரிந்தெடுத்ததே பெரிய விஷயம். நீங்கள் அப்படி சில பேர் உறவுகளை பார்த்துருக்கிறீங்களா? உறவுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்டா இதை நீ முன்னாடியே சொல்லலாம் என்கிட்ட? இல்லை சித்தி, இல்லை பாட்டி, உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் தான் நானே இதெல்லாம் செஞ்சுட்டேன். வெரி குட். அவங்க அதை மறைக்கலை, அவங்க கவனத்தை ஈர்க்க விரும்பலை. சொல்றது புரியுதா இல்லையா? கவனத்தை, they don't want God's attention to be on their problems. They want God to be God. And they know when God comes and asks me, என்னை பற்றி விசாரிக்கும் போது என்னுடைய எல்லா சத்துருக்களையும் சிதறடிப்பார். எனக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காரு, வந்து பாடுறா அப்படின்னு. அவரை பார்த்துட்டு என்னடா பண்ணேன்? இல்லை எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகே எல்லாம் ஓகேண்ணா, இல்லை ஓகேவா, எட்ரா புஸ்தகத்தைன்னு எடுத்து வச்சு யார் இவனுக்கு என்னென்ன வார்த்தை விரோதமாக பேசினா, யார் இவனுக்கு விரோதமாக விற்று விதைச்சா, யாருன்னு எல்லாம் வச்சிருப்பார் லிஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா செலிப்ரேட் பண்ணுறியா அப்படின்னு. Turn to somebody and say, I will not complain about my enemies. I will celebrate about the victory over my enemies. என்னுடைய ஒரு ஜீவ நாட்களுக்கும் நான் பலிபீடத்தை கட்டி அதை என் வம்சம் கொண்டாடும்படியாக வைப்பேன். ஐயோ, எகிப்து துக்கப்படுத்திட்டானே, 400 வருஷம் துக்கப்படுத்திட்டான், ஆனால் 400 வருஷம் அழுவேன். இல்லை, அவன் என்னை விடுதலை ஆக்கினால கொண்டாடுவேன். ஐயோ, ஆமான்களை எனக்கு விரோதமாக இருந்து என்னை எப்போ கொல்லுவேன்னு பார்த்துட்டு இருக்கான்னு மொர்தெகாய் நினைக்கல. மொர்தெகாய்க்கு சான்ஸ் வந்து அவன் எப்போ ஜெயிச்சானோ அந்த ஜெயிச்சனால கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கி கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். சொல்றது புரியுதுங்களா? they are not grieved saying மறுபடியும் ஒரு சத்துரு வருவானே, அதுக்காக இல்லை, வந்த சத்துரு காணாம போனானே, வந்த வியாதி போச்சே, அதுக்காக நன்றி. I will celebrate. பாருங்க, நம்ம சகோதரர் ஒருத்தருடைய தாத்தா வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக போயிருக்கும்போது அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்டாங்களாம். அவருக்கு வயசு 94 84. உங்கள் ஐயாவுக்கு 80. எப்பயோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதோட ரிப்போர்ட்டே அவன் மறந்துட்டேன், ரிப்போர்ட்லாம் காணோம். பட் டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க எங்கே அது. அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், ப்ரைஸ் ரிப்போர்ட். அன்னைக்கு நான் எப்படி இருந்து கத்தரை தூச்சேன். இன்னைக்கு நீங்கள் வேற எதுக்கோ கண்ணீர் சிந்துறீங்க, உங்களுக்கே தெரியும் இது வந்து சப்பக்கட்டு, இதை விட பெருசெல்லாம் பார்த்துருக்குறோம், மரண கண்ணிக்கு நான் தப்பு வச்சிருக்காருன்னு தெரியும், இது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனாலும் நீங்கள் உனக்கு செய்யலாம் ஆண்டவர், எனக்கு செய்ய மாட்டேன்றீங்க, மூஞ்சடி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் தனி குழந்தை, இன்றைக்கி சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பே சொல்கிறான், அப்பா மூத்தவன் இவன், இளையவன் இவன், நீங்கள் மாற்றி ஆசீர்வதிக்கிறீங்கன்றான். அவர் யோசேப்புக்கு மூஞ்சில் அடிச்சாப்புல சொன்ன ஒரே மருவத்துக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், இல்லை நீங்கள் குருடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு, நான் கண்ணில் தான் கொஞ்சம் மங்க பார்வை, ஆனால் எனக்கு தெரியும் குருட்டாக இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்கள் அப்பா அப்படி தான்டான்றார் யாக்கோபுக்கு. ஒன்று என்ன, எங்கள் அப்பனை பற்றி எனக்கு தெரியாது, அவன் ஈசாக்கு தான் பேர், பயங்கர கில்லாடி. அம்மா சொல்கிறா, ரெபேக்கா வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலான்டா, இந்த சட்டியை கொடுத்தா அந்தாலும் ஆசீர்வச்சிருவான்டான் சொல்கிறான். நீ நினச்சிட்டு இருக்க அந்தாலும் வீட்டில் சட்டி சாப்பிட்ற ஆள், சோறு தின்னுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வெளியே அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் பெரிய வேட்டைக்காரன்.
அதை உன்கிட்ட காட்டினதே கிடையாது. ரெபேக்கால்களே தெரிஞ்சுக்கொடுங்க. உங்கள் கணவன்மார் வெளியே பெரிய வேட்டைக்காரர்கள். அவங்களோட பையங்களை கேட்டு பாருங்கள், ஏசாவை கேட்டு பாருங்கள், குறிப்பறிஞ்சு அடிக்கிறவங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது தெரியுது அவனுக்கு. வந்தவொடனே உள்ள என்ட்ரவுடனே, டேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே கேட்குறான். யாரப்பா நீன்னு கேட்குறான். நான் உங்கள் பையன், அவன் மூத்த குமாரன். வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் தெரியுது பாருங்க. கண்ணு மங்கி இருக்குது, பசியாக இருக்கிறான். அப்போ கூட தெளிவாக யோசிக்கிறான். ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது எவ்வளோ தெளிவாக இருக்காருன்னா, சரி பக்கத்தில் வாப்பா, நான் அவனை தடவி பார்க்கணுன்றார். பட் இந்த தடவி பார்க்கறத முன்பதாகவே ரெபேக்கா அரைஞ்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ என்னன்னா, ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் இந்த உறவை பயன்படுத்தலை ஈசாக்கு. ஒவ்வொரு முறை தம் பையனை நேசிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறார். வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட் இஸ் பிளஸிங். ஆசீர்வாதத்துக்காக நான் உங்கள்கிட்ட வந்து தடவி பாருங்க, நான் தடவி பார்த்து உங்கள் மகன் வந்திருக்கான் ஆண்டவரே. அவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இல்லை, நான் நிச்சயம் ஆசீர்வதிப்பேன்டா. ஆனால் ஒவ்வொரு முறை நீ என்கிட்ட வரும்போது நான் நேசிக்கணும்டா. அந்த 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 உறவுல அவர் பார்த்தது என்னன்னா, என் மகனுடைய உடம்புல ரோமம் நிறைய இருக்கு பாருங்க. என்னைக்கு க்ளூ வச்சிருக்காரு. பிறக்கும் போதே ஒன்னையும் வித்தியாசப்படுத்திட்டார். ஏன் தெரியுமா? ஒருவேளை ரெண்டு பேரும் சில்க், சன் சில்க் மாதிரி அப்படியே சில்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாந்துருப்பாங்க. சிவந்த மீனி, அழகா இருக்கிற தம்பி, ரெண்டு வலுவலுன்னு இருக்குது. அடையாளமே அவனுக்கு ரோமம் தான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரோமம் எவ்வளோ இருந்திருக்குன்னா, ஆட்டுத்தோலை போத்தனா தான் தெரியுது அவனுக்கு இவ்வளோ முடி இருக்கிற மாதிரி. இவெல்லாம் வேட்டையாட போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிருக்கணும். ஏன் இவனே பனிக்கரடி நினைச்சு அடிச்சிருப்பாங்க. But that distinction made him dear to Isaac. That distinction, அந்த வேற்றுமை தான் ஈசாக்கு அவனை நேசிப்பதற்கு காரணமா போச்சு. அவன் பூரண அழகே இல்லை, பூரண ரோமம் உள்ளவன், அதனால நேசிக்கிறான். அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், தம்பி வேட்டையாடி கொண்டு வாடான்றான். அவன் இன்டென்ஷன் புரியுதுங்களா? அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன் மகனுக்கு எப்படி கொடுக்க விரும்புறான்னா, தான் சொல்லி கொடுத்ததை நீ செஞ்சு கொண்டு வாடான்றான். இதுங்க அதுக்குள்ளே பூந்து ஃபேமிலி டிவைட் போட்டு எல்லாம் போட்டு, அப்பாவுக்கு இதை கலை குத்துருவோமா, அதை கலை குத்துருவோமா. எனக்கு என்ன டவுட் பைபிள்னா, அவனுக்கு அன்னைக்கு ஆசீர்வதிக்கணுன்ற டைம் வரல. அவன் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் யாக்கோபோட பிள்ளைகள்லாம் பிறந்துட்ட பிறகுதான் மறிக்கிறான். அவன் அது என் டேஸ் கிடையாது அவனுக்கு. ஆமாவா இல்லையா? யாக்கோபுக்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க பிறந்துட்டு வந்துட்ட பிறகு தான் ஈசாக்கு மறிக்கிறாரு. ரெபேக்காவும் ஈசாக்கும் அவ்வளோ டஃப் ஆகுறாங்க. சொல்லும் போது சொல்றாங்க, இந்த கானானிய ஸ்திரீகளால் நாங்கள் செத்து போயிடுவோம் போல அப்படின்ட்டு. பார்த்தா 100 வருஷம் உயிரோடு இருக்குதுங்க. நல்ல படிங்க. ரெபேக்காவோட வேலைக்காரியே வயசாகி தான் சாவரா. அப்போ எவ்வளோ வேலை வாங்கியிருப்பாங்க பாருங்க. ஸோ நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அப்போ போயிட்டு வேணும் அப்படின்னா அவங்க 100 வருஷம் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ இவன் ஆசீர்வதிக்க வேண்டிய டைமே கிடையாது. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுக்குன்னா அதான் டெத் பெட். அவனுக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு ஃப்ளாட் ஆயிடுறாரு கொஞ்ச நேரத்தில். பட் ஈசாக்கு அப்படி கிடையாது. வம்புக்குன்னே பிரச்சனை உண்டாக்கணும்னு நினச்சாரான்னு தெரியாது, இல்லை இன்னைக்கு ஹெவியாக பசிச்சான்னு தெரியாது, ரெபேக்கால் சோறு போடலையான்னு தெரியாது. ரெபேக்கால்கள் சோறு போடாட்டி எங்களுக்கு ஈசாக்குகளுக்கு ஏசாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, ஏசாக்கு ஒரு வேலை சொல்லிட்டு பார்த்தா ரெபேக்கா அவசரமாக சமைக்கிறான். எங்க கொடுத்துட போறாரு, நம்மள்ட்டே வாங்கட்டும். அதுவும் ஈசாக்கு கேட்கிறாரு. என்ன ஞானம் பாருங்க அந்த பையனுக்கு. இவ்வளோ சீக்கிரம் எப்படி உனக்கு இது கிடைச்சிச்சு மகனே? இவ்வளோ சீக்கிரம் இது உனக்கு அகப்பட்டது எப்படி கேட்குறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா சொல்ல முடியாது, என்ன சொல்றது. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை அருளும்படியாக செய்தார். அப்பயே வந்திருக்கணும் யோசனை. என்னது, நான் உனக்கு பிரேயரே சொல்லி தரலையடா. இதை கால்குலேட் பண்ணி தான் யாக்கோபு சொல்றாரு, இதை பாருங்க, நான் சும்மாவாது வந்திருப்பேன் ஆசீர்வாதம் வாங்காம. நீங்கள் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கோத்து விட்றேன்னு சொல்லி அவர் எங்கேயாவது சபிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆகிடும். அவர் என்னை தடவி பார்ப்பாரு, அவர் என்ன ஏதாவது கேள்வி கேட்பாரு. அப்போ என்னை சபிச்சுட்டாருன்னா அப்போ தான் அந்த அம்மா சொல்கிற ரெபேக்கா,
ஆசீர்வாதம் தான் நீ வச்சுக்கோ, சாபம் வந்தா ரெபேக்கா வச்சுக்கிறேன்னு சொல்லுது. ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. ஈசாக்கு விடலையே. சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு, மகனே நீ என்னை அருகில் வா, நான் உன்னை முத்தம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. உண்மையாகவே யாக்கோபுக்கு இருதயம் தனியாக வெளில வந்திருக்கும். கப் 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 கப். கண்ணு தான் மங்கள், மனுஷன் சார்பு. முடிச்சிட்ட பிற்பாடு தழுவுறாரு. ஆமென். தழுவிட்டு என்ன அப்படி டெஸ்ட் பண்றாரு. அப்போ சொல்லிக்கிறாரு, குரல் அவன் குரல் தான் 100%. உடம்பு மனுஷனோட பார்த்தா பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம பையன் மாதிரி தெரியுது, என்ன பண்றது. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாத்தினா பாருங்க. ஆமென். அங்கதான் அந்த அம்மா பயங்கர க்ளூ. அடிச்சு தாக்கிட்டாங்க. 100 மார்க்ஸ் ரெபேக்காலுக்கு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவன் ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சிருக்கு அம்மா. துவைக்க கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையாக அந்த அம்மா துவைச்சது இல்லை. மற்ற நேரம் சொல்லியிருக்கோம், 2 முன்னாடி இருக்கால, போ அவள்கிட்ட கொடு, ஏன் இங்கே வந்தே போடுறவன் அழுக்கு துணியை அப்படின்ற. அந்த அழுக்கு துணி ஒரு நாள் யூஸ் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறான் அழுக்குன்னு, அதை வச்சு ஈசாக்கு மோரும்போது சொல்கிறான், ரெபேக்காலின் கூடார வாசனை, ஏரியல் டிட்டர்ஜென்ட் வாசனை அடிக்குதுப்பா, ஆஹா டைட் டிட்டர்ஜென்ட் வாசனை அடிக்குதேப்பா, மனமனன்னு அப்படி சொல்லலை. இதோ கர்த்தர் ஆசீர்வதிக்குது, வனத்தின் ஆசீர்வாதம், காட்டு ஆசீர்வாதம். எனக்கு நீ போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பெடிஷன் ட்ரிப்பெல்லாம் ஞாபகம் வருதுடா. இவ்வளோ நேரம் எனக்காக காத்திருந்து நான் விரும்பின ஜீவனை எனக்காக வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறியே. ஏன்னா வேட்டைன்றது ஏதோ போனவொன்னே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரது இல்லை. யூ ஷுட் வெயிட் ஃபார் இட். யூ ஷுட் வெயிட் ஃபார் த ரைட் அனிமல். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ வேட்டையாடுறது கூட ஈஸி, அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். துள்ளி ஓடுகிற மானை சுட்டுட்டாங்கன்னா அது செத்துட்டு பிறகு தூக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை கொண்டு வந்து சமைத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. தடவி பார்த்து மோந்து பார்த்து எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தான் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஃபில்டர் பண்ணுறார். ஆமென். என் மகனின் வாசனை, ஆஹா. இந்த வரவை நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இந்த வரவை யோசிச்சு பாருங்க. ஒரு மகன் மேலே தகப்பம் வச்சிருக்க வரவு. இப்போ இந்த பிதா பார்க்கும்போது யோசிப்பார்ல, ஏண்டா வெங்காய பயல்களா, நான் கொடுத்த பிள்ளைய உங்களுக்கு மனைவிக்கே பிள்ளையே பிறக்காது, நான் டபுள் டியூட்டி பார்த்து உனக்கெல்லாம் ட்வின்ஸ் கொடுத்து அதில் ஒன்று நீ வெறுப்ப, உன்னை கைவிட்டுருவ. ஆனால் நான் மட்டும் எனக்கு ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசுவை உனக்காக கொடுக்குறேன். நீ ஆசீர்வதிக்கிறதுக்கே இவ்வளோ கட்டி பிடிச்சி நெருக்கமாக வந்து மோந்து பார்த்து முத்தமிட்டு மனதார ஆசீர்வதிச்சிட்டான். இது எனக்கு என்ன அடுத்த ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ஏசா பாவம் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் புள்ள ஓடி சமைச்சு அப்பாக்காக வந்து, அது இது வரைக்கும் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினது கிடையாது. போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கோம்டா, எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு வேகத்தில் அது பாட்டுக்கு போகிறது. என்ன பெரிய ஆசீர்வாதம், உயிரோடு இருக்கிறோம், வேட்டையாடுறோம், ஆண்டவர் கூட இருக்காரு அப்படின்னா பெருசாக ஆண்டவர் கூட நினைக்கலாம். ஒருவேளை ஈசாக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் 2 பேரும் நிற்க வச்சு ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவாச்சும் ஒருவேளை ஏசாக்கு அந்த அனுபவம் வந்திருக்குமா இருக்கும். ஏசாவுக்கு வேட்டையை சொல்லி கொடுத்தான், வேதத்தை சொல்லி கொடுக்கல. ஏசாவுக்கு teach Asa how to pray rather than how to hunt, because the same word is being used by Jacob. எப்படி இது கடைசி இவ்வளோ சீக்கிரமாக என்ன சொல்கிறான், உங்களுடைய ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாருன்றான். ஸோ he knows. இங்கே தெரிஞ்சிருக்கணும். எஸ் ஈசாக்கு இந்த லாங்குவேஜ் தப்பாக இருக்குது. somewhere Jacob was always believing in God. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாக்கோபுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பட்டுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது வெளியரங்கமாக இல்லைனாலும், அது மாம்சமாக இல்லைனாலும், அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா வீட்டுக்குள்ளே உட்கார வைக்க மாட்டார். அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளில வரியான்னு கேட்பார், வானத்தை பார்க்குறியான்னு வரும்.
Do you understand? People think comfort zone is blessing. Comfort zone is a curse. Your comfort zone is a curse. இன்னைக்கு எல்லாம் உங்களை தாங்குறாங்க, அப்படி 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 இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அது பெரிய சாபமாக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா என் தேவன் உன்னை நீ அறியாததுமான, உனக்கு எட்டாததுமான காரியத்தை தான் செய்வார். உன்னை அறியாத ஜாதி உன்னை சேவிக்கும் தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. Are you there? Are you there? Are you there? உன்னை அவர் பிரயாணிக்க தான் படைச்சிருக்கார். You should travel. உன்னை அவர் பல இடத்துக்கு அழைப்பார், அங்கங்கே பலிபீடம் கட்ட வைப்பார், அந்த ஸ்தலத்தை உன் குடும்பத்துக்கு மேன்மையாக மாற்றுவார், அந்த கூடாரங்களை மகிமையாக மாற்றுவார். மறுபடியும் சொல்கிறேன், பலிபீடங்களை மகிமையாக மாற்றுவார், கூடாரங்களை மகிமையாக மாற்றுவார், துறவுகளை மகிமையாக மாற்றுவார். தீஸ் ஆர் ஆல் வெரி எசென்ஷியல்ஸ். நீங்கள் சொல்கிறீங்களா, ஃபுட், ஷெல்டர் அண்ட் ட்ரெஸ்ஸு, இந்த மூணு உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சோ அது முக்கியமான ஸ்தலங்களாக உங்கள் வாழ்க்கையில் நினச்சிக்கொள்ளுங்க. அதனால தான் உங்களுடைய வேலை ஸ்தலத்தை சபிச்சிடாதீங்க, வேலை கடினமாக இருக்குன்னு சபிச்சிடாதீங்க. எகிப்தியர்கள்லாம் இஸ்ரவேல் மேலே வேலையை சுமத்துனாங்களாம், ஆனால் ஒரு நாளும் எகிப்தியரை சபிச்ச மாதிரி வசனம் போடலை, கர்த்தர்ட்ட மாத்திரம் முறையிட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஸோ செலிப்ரேட் யுவர் ப்ரொஃபஷன். ஏன்னா ஆடுகளை மேய்க்காமல கூழ் மட்டுமே காய்ச்சிட்டு இருக்கலாம். பட் த டேஸ் வில் கம் when God will make you a shepherd. எல்லாருமே biblically anybody who needs to get great blessings should become shepherd. மேய்ப்பனா மாறணும். நிறைய பேர் கேட்பாங்களே, உங்கள் அழைப்பு ஊழியக்கார அழைப்பு என்ன அழைப்பு? சர்ச் அழைப்பா அப்படின்னாங்க. சர்ச் எப்படிங்க அழைக்கும்? ஒன் டைம் இன் யுவர் லைஃப் God will make sure நீ தகப்பனா மாறணும், நீ ஆடுகளுக்கு மேய்ப்பனா மாறணும். நீ மேனு கத்தக்கூடாது, மேனு கத்தது மடியில் வைக்கணும். Glory to God. இந்த தேவன் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். அப்படி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேய்ப்பனாயிடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறதா அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாஸ்டர் சொல்கிறது, பிரதர் சொல்கிறது புரியுதா உனக்கு? எவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்து, எவ்வளோ கொஞ்சம் ஆடாக இருந்தாலும் அதோட கூட சேர்ந்து வனாந்தரத்துக்கு போ, வயல்வெளிக்கு போ, நீர் ஊற்றுக்கு போ. ஏன்னா அங்கேருந்து கர்த்தர் உன்னை ராஜாவாக கொண்டு பாருங்க. மோசஸ் didn't even thought about having sheep. Amen. 40 years கழிச்சு ஒரு துறவுக்கிட்ட வெளில வராரு. அங்கே சில பிரச்சனை போயிட்டு இருக்குது. இவர் வீரம் மிகுந்தவர். மோசே மாதிரி கோவப்படுறவங்க மாத்திரம் இன்ஸ்டன்ட் டிசிஷன் எடுக்கிறவர். இன்னும் நூடுல்ஸ் 2 நிமிஷம் ஆகும், மோசஸ்லாம் 1 நிமிஷத்தில் முடிவு பண்ணுவோம். வெட்டுறாங்க. 2 பேர் சண்டை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணே போடாதீங்க, தம்பி போடாதீங்க, அப்படி தான் சொல்லி பார்ப்பீங்க. இல்லைன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு வந்துடுவீங்க. ஆமாவா இல்லையா? வில் யூ டேக் அ ஹார்ஷ் டிசிஷன் சேயிங் கில் தட் மேன், அவனை போடு அப்படின்னு சொல்லுவீங்களா? யாரையும் ஒரு போடுறன்னு சொல்ல, இவரே போட்டு புதைச்சி போயிட்டாரு. இவர்கிட்ட போய் கற்பனையை கொடுத்தா என்ன அர்த்தம்? முதல் கற்பனை ஆண்டரை தேடிலாம் முடிச்சிட்ட பிறகு கொலை செய்யாது இருப்பாயாக. அதை எழுதும்போது அவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? முதல் நான் செஞ்சதே அதான், பொய் சொல்லாது இருப்பதாக. கொலை செஞ்சாலே சொல்லுவாங்க, நான் கொலை செஞ்சிருக்கேன் இருப்பாங்க. மறைக்கிறதுக்கு பொய் சொல். ஆமாவா இல்லையா? அது எப்படி வேணா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு தெரிஞ்ச ஒரே இது, வெட்டு ஒன்று இல்லை, ஒரே வெட்டு ஒரே துண்டு அப்படின்னு ஃபர்ஸ்டர். அடுத்த நாள் வந்து பாருங்க, மறுபடியும் பஞ்சாயத்து. எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. அவருக்கு மனசில் ஒரு கில்ட்டே இல்லை. வந்து 2 பேர் யூதர்கள், எபிரேயர்கள் சண்டை போட்டிருக்கிறாங்க. உள்ள வந்து ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் ஒருத்தன் எவ்வளோ தைரியமாக பேசியிருக்கேன் பாரு, கொள்ளுடா கொள்ளு, அவங்கள மாதிரி என்னையும் கொல்ல போகிற அப்படி தானே அப்படின்னா, உடனே டேய் நான் எப்படி அவனை கொல்ல போகிறேன்னு சொன்னேன். இல்லை நீ அப்படி தான் கம் திஸ் வே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அவர் பெரியவரனால அவர் கேமரா மறைப்பார் நினைச்சாரு சுற்றிட்டு வராரு. அவருடைய வாங்கி இப்படி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஆளை என்னன்னா, அவன் ஒரு கொலை பண்ணிட்டான்ற ஒரு வேதனை அவனுக்கு இல்லை. நான் பண்ணது சரி, ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்டாலும் தண்டிக்கப்படுவேன். அப்போ என்ன அர்த்தம்? என் இஷ்டத்துக்கு நான் வாழலான்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனால் என்னைக்கு உங்களுடைய தவற தேவன் சுட்டி காட்ட போறாருன்னு தெரிஞ்சிச்சோ, பார்வோனுக்கு தெரிய வந்துருச்சான், உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போன சேர்ந்த இடமே துறவு தான். ஆமென் சொல்லுங்க.
பைபிள் அந்த துறவு ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அந்த துறவு மோசேவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, அந்த துறவு யாக்கோபுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆடுகள் வந்து சேருகிற இடம், ஆமேன்னு சொல்லுங்க. அது என்ன இடம் நினைக்கிறீங்க நீங்கள்? தண்ணி குடிக்க வந்த எல்லா இடத்துலையும் மேயுது, அது எல்லாம் தேவாலயம் இல்லை. அது எங்கே எல்லாம் தண்ணி குடிக்க வருதோ அதுதான் தேவனுடைய வீடு. அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவ வீட்டில் வர என்கவுண்டர் இருக்கு பாருங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு அது புது வாழ்க்கையை கொடுக்க போதுன்னு அர்த்தம். ரெண்டுமே இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் மோசேயோட வாழ்க்கையிலுமே அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் அந்த சீரிய நாட்டுக்கு போகும்போது கேட்குறான், லாபான் யாராவது தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியும், ஏதோ அவங்க பொண்ணு மேய்ச்சிட்டு வரா பாருங்க. சரி, அப்போ தண்ணி கொடுக்க வேண்டியதானே? இல்லை, இங்கே ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாரும் ஒன்றா வந்துட்ட பிறகு தான் தண்ணி குடிக்கணும்னு. இவன் மாமாவுடைய ஆடுகளை பார்த்த உடனே, அது வரைக்கும் கூழ் காய்ச்சிட்டு இருந்த ஒரு கை எப்படி பலம் ஆச்சுன்னு தெரியல, கல்லை அப்படி புரட்டி, மாமன் பொண்ணே வாமா, நீ குடிமா. அந்த மேப்பர்லாம் பார்த்துருப்பாங்க, யாரா அவன் லூஸு, இவ்வளோ நேரம் நம்ம ஒரு சட்டத்தை வச்சுட்டு இருந்தோம். ஹலோ, அப்புறம் கட்டி பிடிச்சி அழுதுருக்கான் அந்த பொண்ணை. எப்படி அறிமுகமாகாத ஒருத்தவங்களை கட்டி பிடிச்சி அழுவாங்கன்னு தெரியாதுன்னு இல்லை, இவன் அழுதுருக்கான் கட்டி பிடிச்சி. லாபன் ரொம்ப தெளிவாக இருக்கவர், தம்பி இந்த ஊரில் வந்து அக்கா கல்யாணம் ஆகாம தங்கச்சிங்க கல்யாணம் ஆகக்கூடாது. அவ்வளோ தெளிவாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்த வந்து கட்டி பிடிச்சி அளவுனா என்ன பண்ணுவாங்க, தம்பி அந்த கழுத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. ஏன்னா எலியேசர் என்ன பண்ணியிருக்காரு, துறவுல தான் மீட் பண்ணார் அவங்க அம்மாவை. ஆனால் துறவுல மீட் பண்ணி ஜெபிச்சு தண்ணி கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தில் பசங்க, ஆமாம் அண்ணன் சொல்கிறது புரியுது, குடிக்கிற தண்ணியில் கிடைக்கிற இடம் ரொம்ப முக்கியம் போலையே. நான் பாட்டுக்கு மினரல் வாட்டர் வாங்கி மழுக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன். அங்கதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த நீர் ஊற்றண்டையில இருந்து தான் ரெபேக்கால பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட டிசிஷன் எடுத்துக்கிறாரு பாருங்க வேலைக்காரன். நீ யார் வீட்டு பொண்ணுமா என்னம்மான்னு கேட்டு கோல்ட் ட்ரிங்கு எல்லாம் கொடுத்து பிறகு இவன் அப்படி இல்லை, பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு கட்டி பிடிச்சவன். பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்திருக்கும், எந்த பிள்ளைகிட்ட இவன் போய் அழுதானோ அந்த பிள்ளையால இவன் அழுதுருப்பான். நிறைய வாட்டி ஓப்பனா சொல்லிட்டான், நான் என்ன தேவனா? பட் மோஸ்ட்லி இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராயிட்டார், கட்டிலாம் பிடிக்கல, யாருன்னே தெரியல. ஆனால் இவங்க வந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களாம், தண்ணி குடிக்க விடாமல். இந்த பிள்ளைங்க வந்திருக்குதுங்க, தண்ணி தர முடியாது அப்படின்னு மேப்பர்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. மோசே அது தெரியல, அவர் பெரிய பாடி பில்டர்னு நினைக்கிறேன், எகிப்திய மாதிரி வந்து நின்று இருப்பார்னு நினைக்கிறேன். நான் பார்த்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் எகிப்தியர் ஹாஃப் ட்ரௌசர் தான் போட்டிருக்காங்க, அதனால வந்து நிற்பார்னு நினைக்கிறேன். என்ன உடனே அவனுங்க மேய்ப்பர்லாம் அங்கேயும் போட்டு பண்ணதில்லை. பார்த்தோன்னே இவன் யாரா ஃபேஷன் ட்ரெஸ்ஸராக இருக்காரு, பைசப்ஸு ஆம்ஸு செஸ்ட்டு எல்லாம் ஒரே நேரம் காட்டுறாரு. சரி விட்டுட்டாங்களாம். இவரும் வந்து பந்தாவா குடியர்கள் தண்ணீரை அப்படின்னு. இவன் துறவு கிடையாது, இவன் வெட்டினது கிடையாது, இவன் மேய்ப்பனும் கிடையாது. ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் செய்யணும்னா என்ன பண்ணுறது, முன்னாடி போய் நிற்கணும்னு ஒரு ஆசை. இவன் ஊரே கிடையாது. ஆனால் இவனுக்கு அனுபவம் என்ன தெரியுமா, எவனாவது பேச வந்தால் மடைச்சி பக்கோடா மாதிரி உள்ளே போட்டுப்போம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பேர் நிறைய பேர் பேக்கரி போவாங்க, போயிட்டு சூடானா இருக்கு 2 பக்கோடா எடுத்து முதல்ல வாயில போடுவாங்க. அவனும் அதுக்குன்னே கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பான், ஏன் இதெல்லாம் சாப்பிடுங்க. அவங்க பக்கோடா வாங்க மாட்டாங்க, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ அப்படிலாம் செய்கிறதில்ல, இப்போ சாம்பிளுக்கே காசு கேட்குறாங்க. கண்ணாடி போட்டு மறைச்சி வச்சு கவர் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன், கையை விட்டு வெட்டிடுவேன் அப்படின்னு. பட் யூஸ்வலாக அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ இவர் போய் அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன காரியத்தை அப்படி செஞ்சு விட்றாரு. அப்போது பாருங்கள், அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க, வந்துட்டோம். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்கள், சீக்கிரம் வந்தா எனக்கு ஒரு ரிடீமர் இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு ஒரு மீட்பர் இருப்பதனால மாத்திரம்தான் என் வேலை சீக்கிரம் முடியுது.
எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறனால தான் நான் வேலை சீக்கிரம் முடியுது. இல்லைன்னா என்னை வேலை ஸ்தலத்திலேயே உட்கார வச்சிருப்பாங்க. தண்ணி தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம், அதுக்கு 1/2 மணி நேரம் உட்கார சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே தான் மோசையோட வாழ்க்கை திருப்பினது உங்களுக்கு தெரியும். மோசே அன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்காமலே இருந்திருக்கலாம், பார்த்துட்டு கடைசியில் இவரே மேய்ப்பர் ஆயிட்டாரு. இந்த முறை நான் எகிப்துக்கு போகும்போது இந்த முறை தான் போய் பார்த்தேன். அந்த முட்செடி, எரிகிற முட்செடியை காட்டினாங்க. இதுதான் அப்படின்னாங்க. அது எரியல, பட் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு காட்டினாங்க. சரி, ஓகே. பட் எவ்வளோ வனாந்திரமான ஏரியா பா. வெறும் சிட்டி லைஃப்பை வாழ்ந்த நமக்கே போய் கிராமத்தில் எங்கேயாச்சும் உட்கார்ந்தாலே, கிராமம் மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்றோம். வறண்ட காட்டு பகுதி. பார்வோனா இருக்க வேண்டியவன் டார்சனாக இருக்கான். அவன் நெஞ்சில் மட்டும்தான் அடிச்சுக்கல. But God wanted him to be a shepherd for next 40 years. அவனுடைய திட்டத்தின்படி உனக்கு 40 ஆனாலும் 80 ஆனாலும் 16 வயசே ஆனாலும் நீ மேய்ப்பனாக முடிவு பண்ணா மட்டும்தான் உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஏன்னா you need to care for the voiceless. ஆமென் சொல்லுங்க. நீ வாய் திறவாத ஆட்டுக்குட்டிகளுக்கு வாயா இருந்தே ஆக வேண்டும் மோசே. யாக்கோபே, நீ வீட்டில் உட்காந்து நல்லா சமைக்கிறவனா இருந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கணும்னு நினைக்காத, டைன் அண்ட் வைன் நினைக்காத. யூ ஷுட் பி ட்ரிவன் அவுட் வித் த ஷீப்ஸ். அந்த ஆடுகளோட நீ பயணிக்கணும். அது என்ன பியூட்டிஃபுல்னு தெரியல, என்ன ஒரு பியூட்டியான காரியம் தெரியல. டு டிசையர் ஷீப்ஸ், டு டிசையர் கோட்ஸ். நமக்கு சாப்பிட்றது தான் பிடிக்கும், ஆன் த பிளேட் தான் பிடிக்கும். ஆண்டவர் அந்த ஃபீல்டுன்றார். பி வித் த ஷீப்ஸ் ஆன் த ஃபீல்டுன்றார். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி சுமக்குதுன்னு பாரு, அது எப்படி நடக்குதுன்னு பாரு. அது அதே மாதிரி தான் நானுன்றார். ஏதோ ஒரு கவனன்ட் இருக்கு நமக்கும் அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கும். ஆமென். இல்லைன்னா இயேசு பிறந்த பிற்பாடு ஏரோது காதில் எக்காலம் ஊதி, புள்ள பறந்துருச்சுரா, கொல்லவா பார்த்த சண்டாளா, இதா முடிஞ்சா என் பிள்ளைய தொடரா, அப்படி தான் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு 10,000 தூதம் வந்தோன்னா ஏரோதே அடியில் போயிருப்பான் பெட்ஷீட்டுக்குள்ள. இவர் அங்கெல்லாம் சொல்லலை, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் இறுதி இன்னும் கடினமாயிடும்னு. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்க மேய்ப்பர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, பிறந்துட்டார், உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கார். அவன் சொல்கிறான், யாரு ரட்சகர்? யாரு? எதுக்கு ரட்சகர்? ஏய், எங்கடா ஆட்டத்தை விட்டீங்களா? பாருங்கள், பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவ்வளோ தூரமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன் மேய்ப்பருடைய வாழ்க்கை முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, தே ஆர் ரெடி டு ட்ராவல். ஆடுகளுக்கு தண்ணீர் எங்கே கிடைக்குதோ மேய்ச்சல் கூட அங்கே போவான், ரெடியாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. தே ஆர் ரெடி டு வாட்? சுவிசேஷம் சொல்கிறவனும் அப்படி தான். தே ஆர் ரெடி டு ட்ராவல். தே ஷுட் பி ரெடி டு ட்ராவல். இங்கே கூடாரம் போட்டாச்சு ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு சைடு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாமான்னா இருக்க முடியாது. பேதுரு, நீ 10 நாள் சிமியோன் வீட்டில் இருக்கணும், 15 நாள் உன் மாமியார் வீட்டில் இருக்குன்ற கணக்கை மாற்று. இனி உன் மாமியார் வீட்டுக்கு எப்பயா தான் போவேன். தபித்தால நீ எழுப்பணும், தெர்பிக்கு போகணும், லெஸ்தராக்கு போகணும், எங்கே வேணா போக ரெடியாரு. கூடாரத்தை போடு, கூடாரத்தை எடுக்க ரெடியாரு. ஆமேன்னு சொல்லுங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நான் ஒரு சபைகிட்ட இருந்து, பாஸ்டர் ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்கி கட்டுறோம், அப்படியே கட்டுறோம். பாஸ்டர் பாதியிலே போயிடுவார். அப்படியே 1 சென்ட் வாங்க முடியல. We all wanted what? A constant place. But Bible never promised us a constant place. It says வரப்போகிற நகரமாக நோக்கி போங்க. வரப்போகிற நகரம், அதுக்கு அஸ்திபாரம் கத்தரே போடுவார். அந்த நகரத்தை நோக்கி போங்க. ஆமென் சொல்லுங்க. We all wanted a constant place called comfort zone. லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அங்கே போனால் அங்கே சர்ச் இருக்கும் பாருங்க, அதான் எங்கள் சர்ச் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறோம். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டு போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பாரு, அங்கேயும் நான் சர்ச்சாக இருப்பேன். லெஃப்ட்டுக்கு பதிலாக நீ பின்னாடியே போனால் அங்கே ஒரு ஜெயில் இருக்கு பாரு, அங்கேயும் நான் தேவாலயத்தில் இருப்பேன். அப்படின்னு சொல்லுங்க. Don't confine me in a place. I am Christ. ஜனங்கள்லாம் பார்க்கும்படியாக தான் நான் மறிக்கப்பட்டேன். எல்லாருக்கும் எருசலேமுக்கு புறம்பாக நான் அவமானப்பட கூட ரெடியாக இருந்தேன். காரணம், எல்லாருக்கும் தெரியணும் இன்னைக்கு தேவகுமாரன் ஒருத்தர் மறிச்சிருக்காரு, இன்னைக்கு இயேசுன்னு ஒருத்தர் மறிச்சிருக்காரு, அவர் இன்னசென்ட்னு தெரிய வரணும். ஆமென் சொல்லுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் மறைந்திருந்து ஊழியம் செஞ்சார், ஆனால் வெளியரங்கமாக மறித்தார்.
மறைந்திருந்து ஊழியம் செய்தார் வெளியரங்கமாக. மோசேக்களை பார்வோனுடைய கூடாரத்தில் வைப்பது ஒரு நோக்கம் கிடையாது. மோசேக்களை வனாந்தரத்துக்கு வர வைத்து சீனா தேசத்தை கொடுப்பதோடைய நோக்கம். யாக்கோபுகளை கூடாரத்துக்குள்ளே வைப்பது ஒரு நோக்கம் கிடையாது. நீங்கள் நான் நினைக்கிறோம் நல்ல தகப்பன்னா கூடாரத்துக்குள்ளேயே வச்சுக்கணும், கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். இவர் நினைக்கிறார் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், ஆனால் உன்னை எல்லா மிருகங்கள் மத்தியிலும் உன்னை காப்பாற்றுவேன். நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், மோசேயோட வாழ்க்கை, யாக்கோபோட வாழ்க்கை, இயேசுவோட வாழ்க்கை. they were ready to travel all alone. இன்னைக்கு நம்மளால ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட் கூட நைட் ஏற முடியல. வாலிப வயசுல அங்கங்க ஒரு சத்தம் கேட்குது, நம்ம இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறந்துடுவாங்களாண்டவரே, வந்து ஜெபிப்போம். You are not even ready to travel alone. You need somebody with you. ஹலோ, ஆமென். பட் ஆண்டவர் உங்கள் கால்களையும் கைகளையும் உங்கள் சரீரத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா you have to travel alone. You have to be a shepherd. You have to run after sheep. ஏன்னா அந்த ஆடுகளை நீங்கள் சேர்க்கிற இடத்துல தேவனுடைய திட்டம் மிகுந்த மனிதர்கள் வருவார்கள். அந்த துறவண்டைக்கு ரெபேக்கால் வருவா, அந்த துறவண்டைக்கு யாக்கோபு வருவான், அந்த துறவண்டைக்கு மோசே வருவான், அந்த துறவண்டைக்கு என் இயேசுவே வந்து உங்களை சந்திப்பார். எத்தனை பேர் நான் சொல்வது அறியுதுன்னு தெரியல, பட் நான் முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா வீட்டில இருந்தே பரிசுத்தமா இருப்பதில்லை. கர்த்தருக்கு பிரியமா இருப்பது அவர் வார்த்தையின்படியே நடக்கிற ஆடுகளா இருப்பது. ஹல்லேலூயா, glory to God, amen, amen, glory to God, thank you Jesus. அவருக்கு பிரியமா இருப்பது உன் சூழ்நிலையில அவரை கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது, அவருடைய திட்டத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு பிரதர், நான் அதை செய்ய போறேன். உனக்குன்னு திட்டம் அவர் கையில் இருக்கு, உன் சிந்தையில இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் கைக்குள்ளான ஆடுகளாக நீங்க மாறணும். Until and unless you become his own sheep, I'm sorry to say, you will lose all your blessings. Amen. இந்த உறவுக்குள்ளாக வாங்க. இந்த உறவு ரொம்ப அழகான உறவு. தகப்பன் பிள்ளையை நேசிப்பது போல உங்களை நேசிக்கிறார். பலவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தட்டி விட்டு உங்களுக்கு அது கிடைக்காதுன்றதுக்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வசனம் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 10லேருந்து வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஏன் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தணும், ஏன் பிரியமா இருக்கணும், ஏன் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், வாசிங்க. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழட்டி, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகியின் இடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்திலே ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். அழைப்புல கூட தவறான நேரத்தில் போயிட்டோம்னா மறிக்க வேண்டியதா இருக்கும். ஆமென். ஸோ எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் யாரோ மற்றவங்க ஒன்று செய்கிறாங்கன்றதுக்காக ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது. எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் என் அழைப்புக்கு தகுதியான்னு நான் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அழைக்கப்படாத ஒரு விஷயத்தை செஞ்சு மறிக்க நான் விரும்பலை. ஆமென். நான் ஜீவனோடு இருக்க விரும்புகிறேன். என் ஊழியங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்னன்னு நமக்கு தெரியும். ஆமென். எல்லாம் செய்ய நமக்கு தகுதி உண்டு, ஆனால் எதை செய்யணுமோ அது மட்டும் தான் செய்யணும். என்ன கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாருக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். நான் பிள்ளைகளை நேசிக்கணும், மன்னிக்கணும். நான் சென்னையில் இருக்கிறதே பெரிய சபையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் 10 பேர் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்க முடியாது. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஆமென். உங்களுக்கு வேத அறிவு இருக்கோ வேத அறிவு இல்லையோ, நீங்கள் உண்மையானவர்களோ உத்தமர்களோ எனக்கு தெரியாது. பட் இந்த கூடாரம் தகப்பனுடைய வீடு. ஆகவே நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாள் யோசிக்க வேணாம்.
உங்களை சேர்த்துக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் எப்போ போனாலும் திரும்பி வந்தால் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஸ்தலமாக தான் இது இருக்கும். அது என்னை மீறி இருக்கும். ஏன்னா நானே அதுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. நான் என்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்க முடியாது. நான் யாராக இருந்தாலும் மன்னிக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் மன்னிப்பேன். ஆமென். ஏற்றுக்கொள்வேன். அதனால் அது என்னுடைய அழைப்பாக இருக்குது. ஆமென். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஆமாம், நான் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தப்பாக செஞ்சுட்டு வெளில போன்னு சொன்னால் கூட அவன் திரும்பி வரும்போது அவனை ஏற்றுக்கிற இளையகுமாரனுடைய தகப்பன் போல தான் நான் இருந்தாகணும், இருப்பேன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனால் உங்களை திட்டியிருந்தேன்னா அதுக்கு சாரி கேட்க முடியாது. பட் வேறு எதுக்காக சாரி கேட்கணும்னா கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி சாரி கேட்பேன். நான் சும்மாவே சாரி நிறைய கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்கள் பண்ண தப்பு கூட நான் ஆண்டவர்கிட்ட சாரி தான் கேட்டிருக்கேன். புரிஞ்சவங்களுக்கு சொல்லுறோம். ஆமென். அதனால் சாரி கேட்கறது எனக்கு கஷ்டம் கிடையாது. அவங்கள மன்னிப்பதோ இல்லை நான் மன்னிப்பு கேட்பதோ அது என்னுடைய குணாதிசயத்தில் இருக்குது. பட் அது கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஓகே. ஸோ அதனால் இது வந்து அந்த அழைப்பு ரொம்ப முக்கியமான அழைப்பு. we are here to grow, we are here to not quench the thirst of the Holy Ghost. ஆமென். அது வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். you should be more thirsty of the Holy Ghost. ஸோ இப்போ இந்த இடத்துல இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எஸ்தர் தெளிவாக சொல்கிறா, நான் ராணி தான், நான் கூடாரத்தில் தான் இருக்கிறேன், அவர் அரண்மனை பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் ஹை டார்லிங்னு சொல்லலாம், அவர் அங்கே ஹை டார்லிங்னு சொல்லுவார், அதெல்லாம் ஓகே தான். பட் அவர் உள்ளே இருக்கும்போது, ஆமென், அவர் அரண்மனையில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கோல் இருக்குது. ஆமென்னு சொல்லுங்கள். இப்போ எஸ்தர் கேட்கலாம், நின்னோட உங்களுக்கு கோல் தான் முக்கியமா அப்படின்னா, ஆமாம் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். ஆமென்னு சொல்லுங்கள். நானாக இருந்தாலும் சரி, எந்த புருஷனாக இருந்தாலும் சரி, அவர் அந்த பொற்செங்கோல் என்ன பண்ணுமா? நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். மற்றபடி மன்னிப்பு நெக்ஸ்ட் டைம் வராங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதான். டைரக்ட் என்னது? போஸ்ட்மார்ட்டம் தான். டெத்து கூட கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் தான். இன்னைக்கு கர்த்தருடைய செங்கோல் இந்த ஐஎல்சி மேலே நீட்டப்பட்டு இருப்பதாக. இன்னைக்கு போல ஒவ்வொரு நாளும் நம்ம வரும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக. நான் நடுக்கத்தோடு தான் ஒரு நாளும் வரேன். நான் ஒவ்வொரு நாளும் டிலேவே வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் நான் பயத்தோடு வரேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியும் என் பலன் என்ன, என் பலவீனம் என்ன, உங்களுக்கு தெரியும். பட் என் பலவீனத்தை தாண்டி உங்கள் சமூகத்தை நான் நேசிக்கணும். என் டயர்ட்னஸை தாண்டி நான் உங்களை லவ் பண்ணணும். அதை நீங்கள் எனக்கு சாட்சியாக சொல்லணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காமல் இருந்தேன்னு நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த எந்த புருஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு மன்னிக்கப்படும்னே போடலை. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. தவறான சட்டமா? தவறாத சட்டம் உண்டு. எனக்கா? எஸ்தர் மனசில் நினச்சது இவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லூஸ்தனமாக சட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்லலை. அதாவது இப்படி மீற முடியாத ஒரு சட்டம் உண்டுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமென். இப்படி யாருமே இப்படி தவறுனதே கிடையாதுன்னா இது வரைக்கும் அப்படி யாராவது போனவங்க எல்லாருமே தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம். முக்கியமாக ஆகாஷ் வேரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகாஷ் வேறு பார்க்க தான் பேக்கு மாதிரி இருப்பார். எஸ்தர் ஆமாம் ஆமான் வாங்க முருத்தகாயா அப்படின்னு எவ்வளோ ஷார்ப்பான மனுஷன்னா முடிவு பண்ணிட்டாருன்னா தூக்கு, ஆமாண்ணா தூக்கு, இனி அவன் முகத்தை நான் பார்க்க விரும்பல. அவர் கேரக்டர் அப்படிப்பட்டார். வசதி வரலையா நான் போய் வேணா அவர்கிட்ட பேசிட்டு பார்க்கட்டுமா அப்படிலாம் கூப்பிடல. வரலன்னா அனுப்பிச்சி விட்ருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இப்படி டக்குன்னு முடிவு எடுக்கிறாள். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு நல்லா தெரியும், மொத்தக்காய்க்கு தெரியும். மொத்தக்காய் ஏற்றி விடுவான். போய் பாரு, நம்ம காரியத்தை சீக்கிரம் முடிச்சு கொடு, சீக்கிரமாக ஜெபி, ஒரு முழங்கால ஜெபி, 2 முழங்கால ஜெபி, கையை தூக்கி ஜெபி, ஏதாவது ஒன்று ஜெபிச்சு நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் செய்ய, அதான் பரிசுத்தாய் பெற்றுக்கள், அபிஷேகம் பெற்றுக்கள், ஏதாவது ஒன்று செய்ய, ஏதாவது செய்வேன். நீங்களும் அதே ஒரு ஆண்டவரே எனக்காக அப்படின்னு போய் ஆடினீங்கன்னா ஆண்டவரில் இந்த கோல் எடுறா அப்படின்னு எடுத்து காலு கீழே அடிப்பார். ஏன் யார் உன்னை எவ்வளோ கடுப்பேற்றினாலும் உசுப்பேற்றினாலும் எவ்வளோ உன்னை வெறுப்பேற்றினாலும் நீ அப்புறம் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? எக்ஸ்கியூஸ் மீ ஹோலி கோஸ்ட், அப்பா பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டு தான் வரணும். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எஸ்தருக்கு தெரியுது. ஏன்னா எஸ்தர் ராணி. தவறாத சட்டம் ஒன்று. முருதகாய்க்கு சட்டமே கிடையாது. எல்லாம் சொல்லிட்டு அடிக்கடா, அடிக்க மாட்டேன், ஸ்டாண்ட் அப் சிட் டவுன், ஏன் நான் யூதேன், நான் கர்த்தரை வணங்குறேன் அப்படின்ற ஒரு சின்ன சைக்கோ. பெரிய சைக்கோ இல்லை. அப்படி இருக்கணும் சம்டைம்ஸ். பட் எஸ்தர் மாதிரி இருக்கணும்.
மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு பெருசு. மொர்தெகாய் தவறு செய்தால் யாருமே கேட்க மாட்டாங்க. எஸ்தர் ஒரு ராங் மூவ் எடுத்தான்னா ராஜ்யமே அங்கே அவளுக்கு ராஜாவுடைய கெட்ட அமேன்னு சொல்லுங்க, ராஜாவோட பேர் கெடக்கூடாது. தன் ஜனத்தையும் அவ பாதுகாக்கணும். ஒரு தவறாத சட்டம் ஒன்றுன்னு அவனுக்கு லாவை லிட்ரேச்சர் பண்ணி கொடுக்குறாங்க. கட்டளைகளை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க மொர்தெகாய்க்கு? இப்படி இருக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவ சொல்றா, இது தெரியாம நீ எப்படி இருக்கிற? வாசிங்க. நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, என்ன சொல்லணும்? அப்படியாம்மா 30 நாள் கூப்பிடும்போது சொல்லுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரியம் இல்லை. காரியம் ரொம்ப இன்டென்ஸ், வேகமாக சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். மொர்தெகாய் இப்போ அவங்க ராணி ஆயிட்டாங்களே, கொஞ்சம் பதமா பேசுவோன்னு நினைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் ஆண்டருடைய சார்பிலேருந்து அந்த மகளை உற்சாகப்படுத்தணும். அந்த அந்த கட்டளைகள் எல்லாம் மீறுன்னு சொல்லக்கூடாது. அந்த கட்டளைகள் எல்லாமே தேவனுக்கு கீழ்னு சொல்லணும். என்ன சொல்றாரு வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. அல்லேலூயா. கூடாரத்திலே இருக்கிறேன் நான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் சர்ச்சில் மெம்பர், எங்கள் குடும்ப மெம்பர் எல்லாமே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் அப்படி இப்படி அந்த ஊழியத்தில் இருக்கிறோம், அந்த போஸ்ட்டில் இருக்கிறோம். எனக்கு அவங்க மாமா தவறி எம்எல்ஏவோட சித்தப்பா தான் எனக்கு அப்படி இப்படி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரர் சொந்தமாக ஆண்டவர் முகத்தை தரிசிச்சுட்டு வந்துட்டே இருந்தாலும் சரி, நீ அரண்மனையில் இருக்கிறன்றதுக்காக நான் தப்பிச்சிடுவேன், மற்றவங்க அழிவாங்கன்னு நினைக்காத. நீ யாக்கோபா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், யாராவனா இருந்து உன் கூடாரத்துல இருந்தே நீ ஆண்டவர் ஆராய்ச்சிலாம் நினைக்காத. யூ ஷுட் நோ that God cannot accept you being self-righteous and selfish. மொர்தெகாய் சொல்றாரு, நீ தப்பலாம் நினைக்கிறியா? வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் நடக்குது, அமைதியாக இருப்போம் நினைக்காதீங்க. மற்றவங்க தானே வேதனைப்படுறாங்க, அவங்க தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, நமக்கு என்ன நினைக்காதீங்க. அவயத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவணும். அப்போ தான் ரெக்கவரி சீக்கிரம் நடக்கும். கர்த்தருக்கு ரட்சிக்கிற கரம் அவர் குறுக்கி போகவே இல்லை. அவர் யாரை கொண்டு வேணா செய்வார், யாரை கொண்டு வேணா நிறைவேற்றுவார். ஆனால் உங்களை கர்த்தர், என்ன கர்த்தர் வைத்திருக்கிற காரணம் மௌனமாக இருக்காதபடிக்கு, சகாயம் பண்ணுறதுக்கும் ரட்சிப்பதற்கும் நம்ம தேவனுடைய கரமாக இருக்கணும். வாசிங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அல்லேலூயா. எனக்கு கிடைத்த ராஜ மேன்மை எதற்காக? தேவனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஆராதனையை, அபிஷேகத்தை, பரலோகத்தை எளிமையாக்குவதற்கு, சகாயமா இருப்பதற்கு, தூணா இருப்பதற்கு ராஜமேன்மை கிடைச்சிருக்கலாம். பார்த்து ராஜமேன்மை கர்த்தரை மேலே பிரியமாக அதனால் கொடுத்துருக்கிறாரு. இது போல் யாருக்கு வேணால் கொடுப்பாரு. ஆனால் எனக்கு கொடுக்கும்போது நான் முழுமையாக செய்ய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு யூஸ் மை அத்தாரிட்டி கம்ப்ளீட்லி ஃபார் காட். ஐ வாண்ட் டு யூஸ் மை ஃபினான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் காட். வெட்கப்படாத தேவ ஊழியனாக இருக்க கிருபை தருவாராக. வெட்கப்படாத கணவனாக, வெட்கப்படாத மனைவியாக, வெட்கப்படாத தகப்பனும் தாயுமாக கர்த்தருக்கு உதவி செய்வாராக. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு என்ன வேணால் சொல்லலாம், பட் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. துதிக்கலாம் ஏன் துதிக்கலன்னு கேளுங்க, ஜெபிக்கலாம் ஏன் ஜெபிக்கலன்னு கேளுங்க. சொல்லுங்கள், காலைல எந்திரிக்கின்றது கடமை, எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். எந்திரிக்காமல் மீறி போச்சுன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். யாருக்காக உபவாசம் பண்ண சொன்னா? நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணிருக்கோமா ஒருத்தருக்காக உபவாசம்? ஹல்லேலூயா. அவங்க போய் பேசணுன்றதுக்காக உபவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம கர்த்தருக்கு உபவாசம், கர்த்தருக்கு பரிசுத்தம்ன்றோம். பட் we can actually fast for persons, for they to be blessed, so that we will be blessed. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். சட்டத்தை ஹல்லேலூயா. ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் அப்புறம் அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். பாருங்க, இதுவரைக்கும் இவன் கற்பித்தபடி செய்தான் வச்சிருந்தா, என்னைக்கு அவ நான் சட்டத்தை மீறுறேன், செத்தாலும் சாகிறேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொன்னாலோ, when she pour out everything, ஃபியூச்சரை பற்றி யோசிக்காம இந்த நிமிஷம் ஆண்டருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாலோ, மொர்தெகாய் இது வரைக்கும் அவளுக்கு கட்டளை கொடுத்ததை வச்சுப்போ அவள் சொல்கிறபடி என்ன பண்ணுறான்? மோசஸ்க்கு எல்லாரும் அவனை தூக்கில் போட்டு தண்டனை போட்டு சொல்கிற டைமில் இருந்தான், அவன் ஃபேரோ கீழே இருந்தான். இன்றைக்கி பார்வோனுக்கே தேவனாக உட்காந்து, தம்பி ஆளை விடுறியா விட மாட்டேன்றியா, நாளைக்கு தவக்கலை வந்துடும் வீட்டுக்குள்ளே பரவாயில்லையா, வாய்க்குள்ளே புண்ணு வந்துடும் பரவாயில்லையாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அவன் வாழ்க்கையை விட்டுட்டான்? 40 வருஷம் ஆண்டருக்காக விட்டான். ஆண்டவர் 80வது வருஷம் அவனை பார்வைக்கு முன்னாடி எவன் இவனை ஜட்ஜ் பண்ணி எவனுக்காக இவன் பயந்து பண்ணானோ, இப்போ அவன் சொல்கிறான், நீ மட்டும் இல்லை உன் கூட்டமே போங்கடான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த ஏசா அவனை கொல்றான் பாரு, எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகுன்னு மனசில் நினச்சானோ, அந்த ஏசா வந்து நீ வாயாண்ட அப்பா வீட்டுக்கு, நான் வேணா ஏதோ மலைக்கு போகிறேன்னு போயிட்டான். Do you understand? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாக கொடுத்துட்றீங்களோ, ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களோ, அன்னைக்கு உங்களை சூழ இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. மொர்தெகாய்கள் கூட கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்குமே ஜீவன் முக்கியம். ஜீவனே ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். நம்ம மேலே ஏன் பிரியமாக இருந்து இந்த பதவியை கொடுத்துருக்காரு, இந்த பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா, we should act in the favor of God to rescue people with the voiceless. குரல் கொடுக்க முடியாத ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக, முறையிட்டு கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைக்காக நன்றி. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்யும்போது அது வாய்க்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் கண்டிப்பாக மீதியானவைகளை எடுப்பீர்கள். ஒரு குறையும் இல்லாதபடி இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கம்யூனிக்குள்ளாக போக போகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. யாராவது ஒருவர் ரத்தம் ஜெயம் என்ற பாடலை பாடலாமா? ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த பாடலை பாடுங்க. இது முடிச்சிட்ட பிற்பாடு ஒரு கம்யூனியன் முடிச்சிட்ட பிற்பாடு ஆஃபரிங் இருக்கும். அது முடிச்சிட்ட பிற்பாடு ஐ வாண்ட் ஜெயராஜன் டு கம் அண்ட் ப்ரே. மத்தியில் அவங்க ஜெபிப்பாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து ஜாஸ்மின் அக்காவும் ஜெபிப்போம். வேறு யாரும் நவம்பர் மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இல்லை திருமண நாள் கொண்டாடுறவங்க இருந்தீங்கன்னா முன்னதாகவே தெரியப்படுத்துங்க. ஆமாம். ஸோ நீங்களுமா? ஓகே, சரி. உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆமாம். க்ளோரி டு காட். இந்த பாட்டு தெரியுமா? ரத்தம் ஜெயம் பாடுறீங்களா? ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இது நமக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. இது வாங்கி புசிக்கும் பொழுது பயத்தோடு பக்தியோடு மாத்திரமல்ல, எதிர்பார்ப்போடு புசிங்க. உங்களுக்காக தன் பரம மேனியை துறந்து, தன்னுடைய பரலோகத்தை துறந்து இயேசு வந்து மரித்து இதை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த காரணம் நாம் பரத்துக்கு போக வேண்டும் என்று. ஆகவே ஜீவனாலெல்லாம் அவருடைய கற்பனைகளை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. முக்கியமாக இதை சாப்பிடுகிறவன்
மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து இதை சாப்பிடுகிறவன் மறியாமலும் இருப்பான் ஆண்டவர் சொன்னதினாலே அவருடைய சரீரமாகி இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோம். புதிய உடன்படிக்கையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேலே வருவதாக. இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே இருக்கிற எல்லா விதமான சாபங்களையும் பாவங்களையும் அது சுமந்தித்தபடியால் கர்த்தர் அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டி நிமித்தம் நம்மளை பரிசுத்தமாக்குவாராக என ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இதை பாடும் பொழுது உணர்ந்து பாடுங்க. உங்கள் நேரத்தில் வருகிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கனம் பண்ணி சுகத்துக்கு நேராக உங்கள் சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் சுகப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய
இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்கள் வீடுகளிலே திராட்சை ரசம் இருந்தால் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து, if you have biscuits you can take biscuits, whatever it is, நீங்கள் அப்பவும் சப்பாத்தி வச்சுருந்தீங்கன்னா ஜெபித்து இந்த நேரத்துக்காக, எப்பயுமே இல்லை, இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லைன்னா மற்றவங்க சொல்கிற சப்ஸ்டியூட், நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பருகி இதோட வெளிப்பாடுகளை அறிந்து இந்த ரத்தம் நம்முடைய வாசல்களை தெளிக்கப்பட்டிருப்பதாக, இந்த ரத்தம் எனக்காக பரிந்து பேசுவதாக, இந்த பலிபீடம் எனக்கு முக்கியமானது, கல்வாரி எனக்கு முக்கியம், கல்வாரி எனக்கு முக்கியம். இஸ்ரவேலில் எனக்கு எது ரொம்ப முக்கியமான ஸ்தலம்? கல்வாரி. என்னுடைய பலிபீடம் அங்கே இருக்குது, என் பலிபீடம் அங்கே இருக்குது. அந்த பலிபீடத்தினால் எது வேணாலும் கர்த்தர்ட்ட கேட்பேன். யெகோவா ஈரே என்பது எப்படி ஆபிரகாமுக்கு முக்கியமோ அதே போல கல்வாரி எனக்கு முக்கியம். கல்வாரியின் மேலே பலியான இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். என் பாவத்தை என் சாபத்தை எல்லாம் அந்த இயேசு மேலே வைத்து நித்தியமாக எந்த சூழ்நிலையும், கடந்த காலம், இறந்த காலத்தில், வருங்காலம், நிகழ்காலம், எந்த காலத்துக்குமே அந்த ஒரு பலிபீடம் போதுமானதாக இருக்கிறது. இப்பொழுதே அந்த பலிபீடத்தை நீங்க பாருங்க, கல்வாரியில இயேசுவின் சரீரத்தை பாருங்க. அவர் எனக்காக உயிர் தெழுந்தார். ஆனா அவருடைய பலியை நான் மறக்கவே மாட்டேன். எனக்காக காயங்களை சுமந்தார், அந்த தழும்புகளால் நான் சுகமாய் கொண்டிருக்கிறேன். I am being healed in the blood of Jesus. I am being healed by the body of Jesus. I am healed by his stripes. So may the body and blood as you take over, அதை நீங்கள் எடுத்து உங்கள் சரீரத்துக்குள்ள அனுப்பும் பொழுது உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுவதாக. All throat infection in the name of Jesus get out. நிறைய பேருக்கு இந்த திராட்சை குடிக்கும்போது யோசனை வரும், ஐயோ திராட்சை வந்துருமோ. அதெல்லாம் ஒன்றும் வராது. இயேசு நாமத்தினால எல்லா சாபத்தையும் முறிக்கிற இயேசுவின் ரத்தம் அது உங்கள் கையில் மாறிடுச்சு. சாபத்தினான ஒன்று நீங்கள் குடிக்கும்போது உங்களை சேதப்படுத்தாதுன்றத விசுவாசத்தின்படியே சாப்பிடுங்க. இது எந்த தோட்டத்தில் வந்தாலும் கர்த்தர் அந்த தோட்டத்திலிருந்து நமக்கு நன்மையை தான் கொடுப்பார். முக்கியமாக கிறிஸ்தவம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வரியில் வருது, அதனால தான் நான் மைக்கில் பாட வந்தேன். கிறிஸ்தவம் உங்கள் சரீரம், உங்கள் சொந்த சரீரமும் சரி. சில பேருக்கு வயிறு சொல்லும் சாப்பிடாதேன்னு, சில பேருக்கு கண்ணு சொல்லும் சாப்பிடு பசிக்குது, பிரியாணி சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். இந்த போராட்டம், இந்த பிரிவினையை நீக்க போகிற இயேசுவின் ரத்தம். நான் எப்பயுமே யோசிப்பேன், எப்படி கம்யூனியன் ஒன்றா எடுக்கிறவங்க பிரிஞ்சு போக முடியும்? இங்கேருந்து யாராவது போயிருந்தாங்கன்னா கூட நான் யோசிப்பேன், எப்படி அவங்க போக முடியும்? எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு யாரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் ரத்தமாச்சே, நீ என் ரத்தமாச்சே, நீ நானும் தேவ சரீரமாக ஒன்றாய் புசித்து குடித்திருக்கிறோமே. இதை பிரியாணி, மட்டன் பிரியாணி, கேக்கு இல்லை, இயேசுவினுடைய பந்தியை. உன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் இந்த சக்திக்கு முன்பதாக நிற்க முடியாது. நீ அந்த கம்யூனியனை மேன்மைப்படுத்தி இருந்தீன்னா, அந்த அப்பத்தை மேன்மைப்படுத்தி இருந்தீங்கன்னா, எனக்கு வாரம் வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு சாப்பாடு போடுறாங்களன்றதை தாண்டி எனக்காக இயேசுவின் சரீரம் அங்கே காத்திருக்குமே, எனக்காக அண்ணன் காத்திருக்கிறான்லாம் இல்லை, எனக்காக இயேசுவின் சரீரம் அங்கே காத்திருக்குமே, என்னோட பந்தி புசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குமே நினச்சிருந்தீங்கன்னா, இனி நினைப்பீங்கன்னா, you will not prohibit yourself from coming together. Amen. கர்த்தர் நல்லவர். ஏன்னா தேவாலயம் என்பது இடத்தை வச்சு இல்லை, தேவனை வச்சு தான். என் தேவன் தொழுவத்தில் இருந்தாலும் ராஜாவாக இருக்கிற சாஸ்திரிகளாக இருக்கிற எல்லாரும் போய் பார்த்து தான் ஆகணும். அவரை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா. என் தேவன் கல்வாரியில் இருக்கும்போது அவரை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்தலத்து தேவாலயம் எனக்கு. ஏன்னா என் இயேசு கல்வாரியில் மரித்த பிற்பாடு தேவாலயத்தில் இருக்கிற திரை சிலைகள் கிழிந்தன. The impact in the church happens by the person who impacts it in the Calvary. Calvary impacts churches. Calvary impacts the temple of God. இயேசுவினுடைய மரணம் அப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும் என்றால், இயேசு எனக்காக மரித்தபடியால், என் ஜீவனை உயிர்க்க அவர் மரித்தபடியால், என்னோடு இருக்க அவர் மரித்தபடியால், எனக்குள்ளே பிரிவினையின் ஆவி இன்றைக்கு கிழிவதாக, என் நாவின் கீழே இருக்கிற பிரிவினையின் ஆவி வெளியேறுவதாக சொல்லுங்க. என் நிமித்தம் யாரும் பிரிந்து போக மாட்டார்கள். நான் மேய்ப்பன், நான் அணைக்கிறவன்.
என் நிமித்தம் குடும்பம் ரெண்டாகாது, என் நிமித்தம் இணைவார்கள். என்னை காரணம் காட்டி யாரும் பிரிய மாட்டாங்க, என் முடிவுகளால் யாரும் பிரிய மாட்டாங்க. கர்த்தர் என்னை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். என்னால மரணங்கள் வராது, என்னால சாபங்கள் யாருக்கும் வராது. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், ரத்தம் எனக்குள்ள இருக்குது. கேட்டின் மகன்கள் கெட்டு போவானுங்கள், பட் முன்குறித்தவர்கள் எல்லாரையும் நான் அழைப்பேன். முன்குறித்தவர்கள் எல்லாரும் ஜீவனோடு இருப்பாங்க. ஆமான்கள் சாகுவார்கள், முருதகாய்கள் காக்கப்படணும். எஸ்தராகிய உன் கையிலையும் என் கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். இந்த ரத்தம் அதை செய்யும், இந்த சரீரம் அதை செய்யும். வாரம் நம்ம இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை ஒரு கடமையாக அல்ல, இதை செய்யணுமேன்னு செய்கிறோம். ஜனங்க சுகத்தில் இருக்கணுமேன்னு செய்கிறோம், இந்த வெளிப்பாடின்படி நடக்கணுமேன்னு செய்கிறோம். ஸோ தயவு செய்து நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது இதை ஒரு கம்யூனாக எதிர்பார்க்காதீங்க. இது ஜீவ காருண்யம் எதிர்பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், அதை கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் வந்து உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய இணைப்பை கொடுக்கிறார். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ஹல்லேலூயா.